கிராமத்துல சார், மதுரை பக்கம் திருமங்கலத்துல எங்க கிராமத்துல 4 பக்க சுவருக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு 270 ரூபா. ஆமா, இந்த பிள்ளை லிப்ஸ்டிக்கு 8800 ரூபா வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கார டியூஸ் பெட்டி வித்துட்டு போயிட்டார். பழிவாங்க வாயினே. போன கார்த்திகை மாசம் ஐயப்பன் கோயிலுக்கு நான் மாலை போட்டிருந்தேன். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்து 48 நாள் விரதம் இருந்தேன். இந்த 48 நாள் எப்படி தெரியுமா விரதமா இருந்தேன்? பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே அப்படி 48 நாள் விரதம் இருந்தாங்க. இந்த 48 நாள் என் முண்டாட்டி என்னை எப்படி தான் கூப்பிட்டா, வாங்க சாமி, உட்காருங்க சாமி, எந்திரிங்க சாமி, சாப்பிடுங்க சாமி, சாம்பார் வைக்கட்டுமா சாமி, சோறு வைக்கட்டுமா சாமி, டீ வைக்கட்டுமா சாமி, காப்பி வைக்கட்டுமா சாமி, சாமி சாமின்னு 48 நாள் கூப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அந்த 48 நாள் முடிஞ்சு மாலையை கழிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. இந்த 48 நாள் என் முண்டாட்டி என்னை சாமி சாமின்னு கூப்பிட்டால. இப்ப அதனால என் முண்டாட்டியை நான் சாமின்னு கூப்பிடுங்கிறதுக்காக அவ ஓம் சக்தி கோயிலுக்கு மாலையை போட்டாங்க. இப்ப நான் அவளுக்கு அப்புறம் ஓம் சக்தி, எந்திரிங்க சக்தி, ஓம் சக்தி, சாப்பிடுங்க சக்தி, ஓம் சக்தி, தூங்க சக்தி, ஓம் சக்தி, டீ வைக்கணுமா சக்தி, ஓம் சக்தி, காப்பி வைக்கணுமா சக்தி, சக்தி சக்தி சக்தின்னு கூப்பிட்டு ஏன் சக்தி இல்லாம போச்சு. இப்ப எனக்கு செல்போன்லங்க இருக்க பொண்டாட்டி ஒரு டச் போனு, புருஷன் ஒரு டச் போனு, புள்ள ஒரு டச் போனு, ஆளுக்கு ஒரு டச் போன் வச்சிருக்க. ஆனா குடும்பமே டச்சில் இல்ல. இதுல எப்படி கொண்டாட்டம் இருக்கும்? தடவுறாங்க, செல்போன் வச்சுட்டு வெத்தலையில சுண்ணாம்பு தர மாதிரி இப்படி தடவுறான். தடவி தடவி இந்த கட்டவரில் ரேகையே இல்லாம போச்சுங்க. அவனுக்கு நல்லா சொன்னார். அந்த அந்த 400 ரூபா அந்த பொண்ணு, 400 ரூபா அந்த பொண்ணு 200 ரூபா ரப்பர் பென்ல சுத்தி இருப்பான். பாத்தீங்களா? பேசிட்டே போற மாப்பிள டப்புன்னு ஒரு அரப்பாடி லாரி இடிச்சு போன் விழுந்து போன் மாதிரி லாரி ஏறி போயிடுச்சு. அப்புறம் சொல்லு மாப்பிள, சும்மா ஒரு லாரி கிராஸ் பண்ணிச்சு. பாத்தீங்களா? இதான் சார் சந்தோஷம். இந்த போன்ல இருக்கா. காலையில சார் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்க சார். 6 மணிக்கு 2024 வருஷம் பிறந்தோன்னு சாமியை கும்பிட்டுட்டு 6:10க்கு வெளியே வரேன். டங்கின்னு ஒரு வாட்ஸ்அப். சாமியை கும்பிட்டு வருஷத்துல முதல் நாள் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குற ஒருத்தர் அனுப்பியிருக்கான். கிரைண்டர்ல அரிசியை போட்டா மாவு, வாயில் அரிசியை போட்டா சாவு, வாழ்த்துக்கள் புத்தாண்டு. நீதான் அனுப்புனியா? அட கூரட்ட சிரிக்கும். உடனே தான் பட்டிமன்றத்துக்கு கூட்டு வந்திருக்கா. இதா சார் வாழ்க்கை, இதா வாழ்க்கை. என்னைய பார்த்து அப்படி ஒரு வார்த்தை கேட்கலாம்? என்ன கேட்டோம்? என்ன ஒரு நல்ல ஊருன்னு தானே சொல்லி கூப்பிட்டீங்க. ஆமா. என்ன அழகா பிறந்தா என் தப்பா சார்? எந்திரிப்பா, எந்திரிச்சு போங்க போங்கட்டு. வெக்கம் கெடுத்து உட்காந்துருக்கீங்க. ஐயா, பேமெண்ட் வாங்காம எந்திரிக்க மாட்டேன். அழகா பிறந்தோம்னா அகலமா பிறந்தோம்னு சொல்லு. அப்படிலாம் பேசாதீங்க சார். காரை விட்டு இறங்குறேன், ஒரு பையன் ஓடி வந்து அக்கான்னா, என்னடா தங்கோன்னு நடந்தா போறீங்கன்னா, ஊர்ல இருந்து கார்ல தான் வந்தேன், மேடைக்கு நடந்து தாண்டி போறேன்னு. பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்து தானே போகும். சரி, ஒரு அளவுதான் நாங்க பொறுமையா இருப்போம். ஐயா, அப்படி பெண்கள் என்னைக்குமே புத்திசாலி. எதுக்காக நம்ம கட்டுற புடவைய கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம்? சனியை கட்டினதான் குழுகுன்னு அமையல, கட்டிக்கிறதாவது குழுகுன்னு அமையட்டுமே. அது ஒரு குத்தமா? மகாராணியா வளர்த்து எங்களுக்கு சமைக்க தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இப்படின்னு பழகிக்கிறோம். நான் தெரியாம கேட்கிறேன் நடுவர் அவர்களே, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வர்றோம்ல, அப்படி இப்படின்னு இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்களேன். உங்களை யார் வேணான்னா, நான் எல்லாம் சமைச்சு ஸ்டேட்டஸ்ல போட்டேன்னா 2000 பேர் பாக்குறாங்க. Facebookல போட்டேன்னா 1500 பேர் லைக் பண்றாங்க. போன மாசம் ஒரு மட்டன் பிரியாணி பண்ணேன், சத்தியம் நல்லா பண்ணேன் சார். Facebookல போட்ட 1500 பேர் லைக் பண்ணாங்க. ராஜ்மோகன் கூட லைக் பண்ணாரு. அதுல ஒரு 7 பேர் ஆம்புலன்ஸ்ல போக கேள்விப்பட்டேன். எல்லாரும் லைக் பண்ணாங்க சார். கட்டின புருஷன் லைக் பண்ணலங்க. திரும்பி அவரை பார்த்து கேட்டேன், எல்லாரும் லைக் பண்ணிருக்காங்க, நீ ஏன்டா லைக் பண்ணலங்கிற? அவன் பூரா பிரியாணியை பார்த்தவன், நான் மட்டும் தாண்டி சாப்பிட்டவன். கொன்றுவேன் இனிமே அடுப்படி பக்கம் போனீங்கன்னா. ஆனால் நான் உண்மையிலே நல்லா சமைப்பேன் சார். நீங்க நிறைய ஒரு குடும்பம் அதுவும் தீபாவளியை பத்தி எல்லாம் பேசுனீங்கல்ல, நீங்க தீபாவளிக்கு எங்களுக்கு பலகாரம் கொடுக்கறதும், நாங்க ரம்ஜானுக்கு உங்களுக்கு பலகாரம் கொடுக்கறதும், இது இந்த உலகத்துல யார் நினைச்சாலும் அழிக்கவே முடியாது. அவ்வளவு சந்தோஷமான ஒரு உறவுங்க நம்ம உறவுங்கிறது. தருமபுரி மதிக்கோன் பாளையத்தில் பட்டிமன்ற புகழ் திரு மதுரை முத்து அவர்கள் தலைமையில் தினசரி வாழ்க்கை என்பது மனிதனுக்கு கொண்டாட்டமா திண்டாட்டமா என்கின்ற தலைப்பில் நடைபெற்றது. இதில் திண்டாட்டமே என்கின்ற தலைப்பில் ராஜநிதி அவர்களும், கொண்டாட்டமே என்கின்ற தலைப்பில் அறந்தாங்கி நிஷா அவர்களும் தங்களுக்கே உரிய அருமையான நகைச்சுவையோடு இந்த பட்டிமன்றத்தை அலங்கரித்திருந்தார்கள். இந்த பட்டிமன்றத்தின் இறுதி பகுதியை இங்கே பதிவேற்றம் செய்திருக்கிறோம். அவர் வரும்போதே நல்ல பாசிட்டிவா சொல்லாம போத ஊசி மயக்க மருந்துன்னு அவர் மயங்கிட்டார். தைரியமா பேசுங்க, நல்ல கரகோஷம்.
அவர் உண்மையிலேயே 12 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கார். அவர் வந்த கார்ல 4 டயர் மாத்திருக்காரு. இங்க வந்து தேஞ்சிருக்கு. சூப்பர். மதிப்பிற்குரிய நடுவர்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, காவல்துறையினர்களே, என்னை போன்ற இளைஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நடுவர்களே, ஒரு அற்புதமான தலைப்பை அலசி ஆராய்ச்சி அடிப்பிடிச்சு பார்த்தா அதில் அடிப்பிடிச்சது மாதிரி என்னை ஒருத்தனை பேச விட்டுருக்கீங்க. இடத்த காணும் அடிப்பிடிச்ச மாதிரி. ஆமா, அலசி ஆராய்ச்சி அடிப்பிடிச்சது மாதிரி என்ன ஒருத்தனை பேச விட்டுருக்கீங்க. நடுவர்களை எந்த ஒரு மேடையில எந்த ஒரு நடுவர்கிட்ட நான் போய் பேசினாலும் கொஞ்சம் மன வருத்தத்தோடு பேசுவது உண்டு. ஆனா உங்க மேடையில உங்க தலைமையில பேசும்போது ரொம்ப சந்தோஷமா பேசுவது உண்டு. எதனால? அதுக்கு ஒரே காரணம் தான். அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நான் எந்த மேடையில போய் எந்த நடுவர்கிட்ட பேசினாலும் அந்த மேடையிலேயே கடைசி கருப்பான ஒரு பேச்சாளர் நான் தான் என்று மன வருத்தத்தோடு பேசுவதுண்டு. ஆனா உங்க தலைமையில பேசும்போது மட்டும் என்னை விட ஒரு கடைசி கருப்பு அறந்தாங்கி நிசா வந்து உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லி சந்தோஷமாக பேசுவதுண்டு. ஆனா உண்மையிலேயே நம்ம ஊர்ல என்ன சொல்லுவான், ஆன கலர்ல ஒருத்தின்னு சொல்லுவோம்ல, அவங்க ஊர்ல நிசா கலர்ல ஒரு ஆணை ஓதுவாரிடி. நடுவில் நல்ல தலைப்பு, கொண்டாட்டமா திண்டாட்டமா 2 கேள்வி நறுக்குன்னு கேட்டுக்கிறீங்க. இப்ப நாங்க 3 பேரும் என்ன பேசிக்கிறோம், திண்டாட்டம் பேசுறோம், பெண்கள் 3 பேரும் கொண்டாட்டம் பேசுறாங்க. வித்தியாசம் இது நடுவர் நானே சொல்லிடுவேனே. நீங்க சொல்லிடுவீங்கல்ல, இப்ப எதுக்கு நான் ஆதரமத்துல இருந்து எதுக்கு வரணும், இருந்தாலும் சொல்லிட்டு போமே அப்பளும் வாய்ப்பு கொடுத்துக்கிறீங்க. மிலை தொடர் இந்த ஊர் தர்மபுரி மக்கள் மதிக்கோன் பாளையம் இந்த மக்களுக்கு ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். மதுரமுத்து சாரை பத்தி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர் எவ்வளவு உயர்ந்த உள்ளம் என்பது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நான் கீழிருந்து விமானத்தை வானத்தில் பெறும் விமானத்தை அண்ணாந்து பார்த்த என்னையை அந்த விமானத்தில் ஏற்றி நிகழ்ச்சிக்கு அழைச்சிட்டு போன ஒரே மனித உள்ளம் படைத்தவர் எங்களுடைய மதுரமுத்து சார் தான். அவருக்காக ஜோரா ஒரு முறை கைத்தட்டுங்க. நடுவில் திண்டாட்டமா பேசல, கொண்டாட்டம்னு அக்கா அண்ணபாரி அக்கா பேசிட்டு போனாங்க. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு கொண்டாட்டம். ஏன்னா கையிலேயே ஃபேனை வச்சிருக்காங்க. அங்க பாருங்க, நாங்க பாருங்க வேர்த்து விறுவிறுத்து உட்கார்ந்துருக்கிறோம். 10 ரூபாய்க்கு பான்ஸ் போடுற வாங்கி நாங்க 3 பேரும் பங்கு வச்சு அடிச்சிட்டு வந்தோம். பான்ஸ் போடுற படிச்சு இந்த ரிசல்ட் தானா? ஆமா, அதுக்கு பேசாம நாங்க 3 பேரும் இடியப்பமா வள்ளி மூஞ்சி அடிச்சிட்டு வந்திருக்கலாம். ஆனா அந்த பக்கம் பாருங்க, பேரன் லவ்லி, பேத்தி லவ்லி, உங்க ஆயா லவ்லி எல்லாத்தையும் வந்து அப்பிக்கிட்டு வந்து உட்கார்ந்துக்கிட்டு நான் வந்து கொண்டாட்டம், என்ன கொண்டாட்டம் கொண்டாட்டம் என்ன கொண்டாட்டம். அங்க பாருங்க லிப்ஸ்டிக்க பாருங்க, அந்த கடைசியில அஞ்சலின்னு ஒரு பாப்பா உட்கார்ந்துருக்கு பாருங்க. அந்த பாப்பா வாயும் லிப்ஸ்டிக் லேட் ஆச்சுன்னு கிளம்ப முடியும். எங்கம்மா பாக்குறேன் லிப்ஸ்டிக் போடுது, லிப்ஸ்டிக் போடுது. டீ குடிச்சிச்சு, எல்லா லிப்ஸ்டிக்கும் டீ கிளாஸ்ல போயிடுச்சு. அந்த லிப்ஸ்டிக் கம்பெனிக்காரன் அதுக்கு கேஸ் போட்டிருக்கான், அந்த பாப்பா வாயில அடிச்சு லிப்ஸ்டிக் கரப்பா போச்சுன்னு சொல்லி. இந்த 3 பேர் வந்து கொண்டாட்டம்னு பேசிக்கிறாங்க. உண்மையிலே எங்க கிராமத்துல சார், மதுரை பக்கம் திருமங்கலத்துல எங்க கிராமத்துல 4 பக்க சுவருக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு 270 ரூபா. ஆமா, இந்த பிள்ளை லிப்ஸ்டிக் 8800 ரூபா வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கார டியூஸ் பெட்டி வித்துட்டு போயிட்டார். பாத்தீங்களா சார், எங்க அப்பத்தா வந்து 124 வயசு, மாரியம்மாள்னு பேரு. காட்டுல களை விடுங்க போச்சுன்னா காலை 8 மணி போயிட்டு சாயந்தரம் 4 மணி வரைக்கும் களை விடுங்கிறதுக்கு அந்த காலத்துல 2 ரூபா சார் சம்பளம். எங்க அப்பத்தா களை விடுங்க போனதுக்கு 2 ரூபா சம்பளம். நிசா புருவ முடிய புடுங்க போனதுக்கு 4800 ரூபா. அவங்க வீட்டுக்கார் வெளியவே டியூஸ் பெட்டில உட்கார்ந்துருக்காரு, எப்போ வருவாளோ. அதைத்தான் அவர் திண்டாட்டம்ன்றார். இப்ப அந்த மாதிரி மேக்கப் போடுற உங்களுக்கு கொண்டாட்டமா இருக்கலாம், அதை வாங்கி கொடுக்குற எங்களுக்கு தானே திண்டாட்டமா இருக்குது. எங்களுக்கு தான் திண்டாட்டமா இருக்குது. இப்ப நான் அன்னபாரதி அக்கா கிட்ட ஒரு தலைப்பை கொடுத்தோம்னா 3/4 மணி நேரம் பேசுவாங்க. ஏமா அக்கான்னு சொல்றது தப்பா இருக்கா? ஏன்னா 3/4 மணி நேரம் பேசுவாங்க. ஆனா என் முன்னாடி தலைப்பு இல்லாம 1.25 மணி நேரம் பேசுவாங்க. பேசிவிட்டு அப்புறம் என்னமா தலைப்பு அப்படின்னு கேப்பா. அடி சரியா முடிச்சவள அதான் பேசி தொலைச்சிட்டே பேசிடி அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப 3 பேருமே நீங்க நல்லா எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம உட்காந்துருக்காங்க 3 பேரும். ஆனா என் முன்னாடிக்கிட்ட நான் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது. நான் ஒரு வார்த்தை பேசினா போதும், அவ 9 வார்த்தை பேசுவா. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் என் முண்டாட்டியை பார்த்து கேட்பேன், உனக்கெல்லாம் அறிவு இருக்கா அடி அப்படின்னு மட்டும் தான் நான் கேட்பேன். அதுக்கு முண்டாட்டி என்னைய பார்த்து கேட்ப பாருங்க, உனக்கு அறிவு இருக்கா, கோப்பன் கறி இருக்கா, வாத்தல் கறி இருக்கா, உன் தம்பி கறி இருக்கா, உன் தங்கச்சி கறி இருக்கா, உன் குடும்பத்து கறி இருக்கா அப்படி செத்து போன காத்தா கம்பெனிலாம் தோண்டி மேல கொண்டு வராங்க. ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு வார்த்தை எங்க பேசுறது? என்னடி ஒரு வார்த்தைக்கு இவ்வளவு வார்த்தை பேசுற, உன்னோட எப்படி குடும்பம் நடத்துறது அப்படின்னு அடிக்கதாங்க கையவங்க, அடிக்கதான் கையவங்க. நம்ம சா பாருங்க ஒப்பாரி, வா என்ன போட்டு கொல்லு, வா என்ன போட்டு கொல்லு, வா என்ன போட்டு கொல்லு, வா என்ன போட்டு கொல்லு. நீ கொரோனா 1வது போட்டு திரும்பி வந்துட்டா உன்னை கொரோனா அப்படியே கொண்டு போவாது. உன் கையில கட்ட முளைக்க, உன் கையில காலியம் வாக்க, உன் வாக்குல அம்மா வாக்க, வா என்ன போட்டு கொல்லு, வா என்ன போட்டு கொல்லு. என்னை கொண்டுபடி என் தங்கச்சா கல்யாணம் பண்ண விரும்புறேன், என்னை கொண்டுபடி என் தங்கச்சா கல்யாணம் பண்ணதான திட்டம் போடுறா அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே
இவ்வளவு தெளிவா பேசுறாருன்னா தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கு. இல்லாட்டி இவ்வளவு அக்யூரேட்டா சொல்ல அந்த வாய்ஸ் ஒரிஜினல் எடுத்தார் பாரு. அதனாலதான் அவர் பட்டிமன்றம் எப்போ கூப்பிட்டாலும் வந்துறாரு. அவ கொள்ளுன்னு அவ இருக்கு, நீங்களாவது பரவாயில்ல சார். என்ன அப்படி ஒரு வார்த்தை பேசுறதுக்கு இப்படி 9 வார்த்தை பேசினா இப்ப எப்படி குடும்பத்துல கொண்டாட்டம் எப்படி இருக்கும்? எப்படி கொண்டாட்டம் இருக்கும்? ஆனா மிலேஸ்வர நடுவர்களே, என் பொண்டாட்டி போல ஒரு பழி வாங்குற கொண்டு அந்த உலகத்திலே யாருக்குமே கிடையாது. அதான் மனுஷி அப்படி பழி வாங்குவாங்க. போன கார்த்திகை மாசம் ஐயப்பன் கோயிலுக்கு நான் மாலை போட்டிருந்தேன். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருந்து 48 நாள் விரதம் இருந்தேன். இந்த 48 நாள் எப்படி தெரியுமா விரதமா இருந்தேன்? பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே அப்படி 48 நாள் விரதம் இருந்தாங்க. இந்த 48 நாள் என் முண்டாட்டி என்னை எப்படி தான் கூப்பிட்டா, வாங்க சாமி, உட்காருங்க சாமி, எந்திரிங்க சாமி, சாப்பிடுங்க சாமி, சாம்பார் வைக்கட்டுமா சாமி, சோறு வடிக்கட்டுமா சாமி, டீ வைக்கட்டுமா சாமி, காப்பி வைக்கட்டுமா சாமி, சாமி சாமின்னு 48 நாள் கூப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அந்த 48 நாள் முடிஞ்சு மாலையை கழிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. இந்த 48 நாள் என் முண்டாட்டி என்னை சாமி சாமின்னு கூப்பிட்டால. இப்ப அதனால என் முண்டாட்டியை நான் சாமின்னு கூப்பிடுங்கிறதுக்காக அவ இப்ப ஓம் சக்தி கோயிலுக்கு மாலையை போட்டாங்க. இப்ப நான் அவளுக்கு அப்புறம் ஓம் சக்தி, எந்திரிங்க சக்தி, ஓம் சக்தி சாப்பிடுங்க சக்தி, ஓம் சக்தி தூங்க சக்தி, ஓம் சக்தி டீ வைக்கணுமா சக்தி, ஓம் சக்தி காப்பி வைக்கணுமா சக்தி 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 சக்தின்னு கூப்பிட்டு ஏன் சக்தி இல்லாம போச்சு இப்ப எனக்கு. இந்த 48 நாள் மாலை போட்டுதாங்க. இந்த 48 நாள்ல ஒரு நாள் கூட எனக்கு சாமி இல்லைங்க. நல்ல வழிக்கு உன் பையன் முருகனுக்கு மாலை போடாம இருந்தானே, நீங்க அவனு சாமி சாமி. ஆமா, ஏன்னா இந்த 48 நாள்ல ஒரு நாள் கூட எனக்கு சாமி வரலங்க. ஆனா என் முண்டாட்டி ஓம் சக்தி கோயிலுக்கு வெறும் 8 நாள் தான் மாலை போட்டுண்டா. இந்த 8 நாள் சாம்பிராணி போற நேரம்லாம் சாமி வந்து என்னை போட்டு அடிக்கிறாங்க. இங்க வர என்ன மதிக்க மாட்டாடா, இங்க வர என் கால வந்து விடாடா, இங்க வர அப்படிங்கறாங்க. இவ்வளவு தெளிவா இருக்குன்னா இதுவும் நடந்தது. எதுவுமே இங்க பொய் புரட்டு கிடையாது, நடந்தது ஒப்பிக்கிறார். இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இந்த குடும்பத்துல எப்படிங்க கொண்டாட்டம் வரும்? திண்டாட்டம் தானங்க வரும். அதை தான் நாங்க முடிவு பேச வந்திருக்கோம். நான் என்ன கேட்கிறேன், இந்த நம்ம நாட்டுல இன்னைக்கு இந்த செல்போன் வந்துச்சுல, இந்த செல்போன் வந்தது பிறகு தான் நம்ம நாடு நாசமா போச்சு அப்படின்னு சொல்றவங்களா கை தட்டுங்க பாப்போம். அருமை அருமை. இல்ல இவ்வளவு செல்போன் வந்ததுக்கு பிறகு தான் நாடு நாசமா போச்சு அப்படின்னு சொல்றவங்களா கை தட்டுங்கிற. எல்லாரும் கை தட்டுறீங்க. ஆனா என்ன ஒரு மாற்றம், எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு. அதான் அதுல ஒரு ஆள் செல்போன் வச்சுக்கிட்டே தட்டுறாரு பாத்தீங்களா? எல்லார் கையிலயும் செல்போன் இருக்கு. இந்த செல்போன்லங்க பொண்டாட்டி ஒரு டச் போனு, புருஷன் ஒரு டச் போனு, புள்ள ஒரு டச் போனு, ஆளுக்கு ஒரு டச் போன் வச்சிருக்க. ஆனா குடும்பமே டச்சில் இல்ல. இதுல எப்படி கொண்டாட்டம் இருக்கும்? தடவுறாங்க செல்போன் வச்சுட்டு வெத்தலையில சுண்ணாம்பு தர மாதிரி இப்படி தடவுறான். தடவி தடவி இந்த கட்டவரில் ரேகையே இல்லாம போச்சுங்க அவனுக்கு. இந்த செல்போன் வந்தனால இந்த ஓடிபி நம்பர்னு எதுக்கு எடுத்தாலும் ஓடிபி நம்பர் கேட்கறாங்க. எங்க ஒரு பக்கம் பேராணி பக்கம் மொய் தேவையில சாப்பிட போனோம்னா அவன் ஓடிபி நம்பர் கேட்கறான். ஏன்டா ஓடிபி கேட்டா, நீ மொய் போட்டாதான் இங்க ஓடிபி நம்பர் வரும், அந்த ஓடிபி நம்பர் கட்டதான் உனக்கு சோறு அப்படிங்கிறான். இன்னைக்கு இப்படி இருக்கிற ஒரு திண்டாட்டத்துல எப்படி கொண்டாட்டம் வருங்கிறேன். இவர் கட்டண கழிப்பறைக்கு போயிருக்காரு, அங்க ஓடிபி நம்பர் கட்டுக்காய் 1,000 ரூபா போட்டதுக்கு பாவம். அதோட போய் இவர் ஓட்டிட்டு வந்துட்டார். என்ன இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை இந்த செல்போன் வந்து நம்ம நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இந்த செல்போன்ல எத்தனை ஆப் இருக்குல்ல, வாட்ஸ்அப் இருக்கு, பேஸ்புக் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, எத்தனை ஆப் இருக்குல்ல. ஆனா இந்த செல்போன்ல ஒரே ஒரு ஆப்பை மட்டும் பயன்படுத்தினா நல்லா இருக்கலாம். அது என்ன ஆப்பு? அதுதான் சுவிட்ச் ஆப். ஆனா அதை யாராச்சும் ஆப் பண்றோமா? உங்கள்கிட்ட சின்ன பொண்ணு இருக்கா, உங்கள்கிட்ட பெரிய பொண்ணு இருக்கா, உங்கள்கிட்ட ஈ டைப் இருக்கா, உங்கள்கிட்ட சி டைப் இருக்கா, அப்போ போனதோட சார்ஜ் போட்டு சார்ஜ் குறையாம பேசிக்கிட்டே இருக்கமா விடிய விடிய. எப்படி நம்ம நாட்டில் இருக்கிற அந்த முயற்சிங்க இந்த மேடைக்கு வரும்போதே நான் எவ்வளவு திண்டாட்டப்பட்டோம்னு எனக்கு தான் தெரியும். உண்மையிலேயே அந்த பக்கம் வந்த அவர் அந்த செல்போனை சொல்றாரு, நம்மளாம் சிரிக்கிறோம். அது இன்னும் ஒரு 15 வருஷம் கழிச்சு என்ன மாற்றத்தை உண்டு பண்ண போது தெரியுமா? மிகப்பெரிய பேரழிவா இருக்கு நம்ம இளைஞர்களுக்கு, குழந்தைகளுக்கு. ஏன்னா நாமளாம் இப்போ நாங்கள் கண்ணாடி விடாமல் உட்காந்துருக்கோம்னா நம்மளுக்கு பட்டன் போடும். இனி வர பாருங்க சார், கிராமத்தில் ப்ளவுஸு ஜாக்கெட்டு போடாமல் நம்ம தாத்தா பாட்டிமார்கள் வாழ்ந்தாங்க. ஒரு ஆபாசம் கிடையாது. பம்பு செட்டில் குளிச்சாங்க. பம்பு செட்டில் 15 பெண்கள் குளிச்சாங்க. ஒரு ஆபாசம் கிடையாது. இன்னைக்கு ஒரு பெண் பாத்ரூம்ல குளிக்கும் போதே பயந்துகிட்டே குளிக்கிறார். தினந்தோறும் எவ்வளவு நியூஸ் வருது பாத்தீங்களா? இதுதான் இந்த செல்போன். இந்த பேசிக் மாடல் போன் இருக்கு தட்டிக்கு நிம்மதியா இருந்தேன் பாத்தீங்களா? அந்த போன் யாரா வச்சிருக்கீங்களா? பட்டன் போன் சார் நம்ம வெற்றிவேல் சார் வச்சிருக்காங்க. கை தட்டுங்க போல எல்லாரும் கை. இதாங்க சரியானது. ஒரு தலைவர், ஊருக்கு தலைவர் எப்படி இருக்குன்னு அவரே முன்மாதிரியா இருக்கார். அவர் மட்டும்தான் வச்சிருக்காரு பட்டன் போன். ஏன் தெரியுமா? பட்டன் போன் இருந்தா உங்களுக்கு 95 வயசு,
8 மணிக்கு தூங்குவீங்க, 10 மணி நேரம் தூங்குவீங்க. இந்த மாதிரி ஐபோன் வச்சுன்னா உனக்குலாம் -7 வயசு. பட்டன் போன் என்ன தெரியுமா சார், நிம்மதி. சார்ஜ் போட்டீங்கன்னா அந்த வசதி சாருக்கு தெரியும். சார்ஜ் போட்டு வச்சீங்கன்னா 13 நாளைக்கு செனப்பண்ணி மாதிரி குண்டா கிடக்கும். சார்ஜ் இறங்காது. ஒரே ஒரு கேம் விடிய விடிய நீங்க விளையாடலாம். ஒரு பாம்பு மட்டும் இப்படி நெளிஞ்சிக்கிட்டே இருக்கு. நான்லாம் மதுரையில இருந்து சென்னை வரைக்கும் அந்த பாம்புக்கு விளையாண்டுக்கிட்டே போவேன். என் பக்கத்து சார் கடிச்சிடாதா விழுப்புரத்துல அப்படின்னா, இதை விடாடா அதை நீ கடிக்க போகுது அப்படின்னு. இன்னொன்று என்ன தெரியுமா சார், அந்த போன்ல வசதி நல்லா சொன்னார். அந்த 400 தான் அந்த போனு, 400 தான் அந்த போனு 200 ரப்பர் பென்ல சுத்திருப்பேன். பாத்தீங்களா, பேசிக்கிட்டே போறேன். மாப்பிள டப்புன்னு ஒரு அரப்பாடி லாரி இடிச்சு போன் விழுந்து போன் மேல லாரி ஏறி போயிடுச்சு. அப்புறம் சொல்லு மாப்பிள, சும்மா ஒரு லாரி கிராஸ் பண்ணிச்சு. பாத்தீங்களா, இதான் சார் சந்தோஷம். இந்த போன்ல இருக்கா. காலையில சார் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். சொல்லுங்க சார். 6 மணிக்கு 2024 வருஷம் பிறந்தோன்னு சாமியை கும்பிட்டுட்டு 6:10க்கு வெளியே வரேன். டங்கின்னு ஒரு வாட்ஸ்அப். சாமியை கும்பிட்டு வருஷத்துல முதல் நாள் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குற ஒருத்தர் அனுப்பியிருக்கான். கிரைண்டர்ல அரிசியை போட்டா மாவு, வாயில் அரிசியை போட்டா சாவு, வாழ்த்துக்கள் புத்தாண்டு. நீதான் அனுப்புனியா? அட கூரட்டை சிரிக்கும். உன்னைத்தான் பட்டிமன்றத்துக்கு கூட்டு வந்திருக்கா. இதான் சார் வாழ்க்கை, இதான் வாழ்க்கை. அன்னைக்கெல்லாம் கீழே வந்துட்டா என்ன சார் செய்வோம்? எந்திரிச்சு கையை உதறி காலை உதறி பண்ணிட்டு போவோம். இன்னைக்கு கீழே விழுந்தா பட்டக்குன்னு எந்திரிச்சு யாராவது நம்மளை பாக்குறாங்களா, ஐயோ அசிங்கமா போயிருமே. இப்ப அதுவும் போயிடுச்சு. அன்னைக்கு ஒருத்தர் பஸ்ல விழுந்து சர்ன்னு 2 அடிக்கு புள்ளியில் எழுதிட்டு போய் பட்டான் பிறண்டு எந்திரிச்சு செல்போன் எடுத்து பாக்குறேன். நல்ல வேலைக்கு கிராச்சாகல. அப்புறம் பாக்குறேன் வலது கால காணன்னு தெரியல. என்ன வலது கால காணன்னு அப்படின்னு. அதான் அருமையான பயன். செல்போனை பத்தி தயவுசெய்து தெரிஞ்சுக்கங்க, அதை பயன்படுத்த குறைக்கவும். ஏன் தெரியுமா, ஒரு ஆலமுறை 80 வருஷம் கழிச்சு கீழே விழுந்துரும். ஏன் தெரியுமா, செல்லரிச்சிரும். அந்த கரையான் அரிச்சு விழுந்துரும். ஒரு மரத்தை செல்லரிப்பது போல் ஒரு மனிதனை இந்த செல்போன் அரித்து கொண்டிருக்கிறது என்பதை தயவுசெய்து அருமை சார். இப்ப அதே போல இளைஞர்களை இந்த செல்போன் பாடாப்படுத்துது, திண்டாட்டத்தை விட்டுருக்குல. அதே போல பெண்களை பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல உள்ள டிவி பாடாப்படுத்துது. வீட்டுல உள்ள டிவி பாடாப்படுத்துதுங்க. என் பொண்டாட்டியில டிவி பார்த்தான்னு வச்சுக்கோங்க, வாயை பொழந்துட்டு பாக்குறாங்க, பார்த்து மைக்குள்ள விழுந்துறாங்க. அப்படி பாக்குறாங்க. உள்ள வாயில 4 ஈ போட்டு 8 ஈயா வெளியில வருது. உள்ள போய் குடும்பம் நடத்திட்டு வருதுங்க. கரண்ட் கட்டானாலும் சரிதான், கரண்ட் கட்டானாலும் சரிதான், டார்ச் லைட் அடிச்சு பாக்குறாங்க. அப்படியாச்சும் ஏதாச்சும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளின்னு ஒரு நாடகம் போட்டான் சன் டிவில. அந்த நாடகத்துல வள்ளி 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 அப்படின்னு அந்த நாடகம் போட்டான். அந்த நாடகம் என்னைக்கு வள்ளி 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 அப்படின்னு போட்டானா அன்னையில இருந்து நான் ஒல்லி 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 அப்படின்னு ஆயிட்டேன். ஏன்னா சோறாக்குறதே கிடையாதுங்க. டிவி பார்த்துட்டு சோறு ஆக்க மாட்டான். என்ன ஒரு நாள் என்னடி சோறாக்க மாட்டா, நான் சாவை தாண்டி போறேன் அப்படின்னு அவ டிவி பார்த்துருந்தா பாருங்க. அவ டிவி பார்த்துக்கு முன்னாடி அவ விட்டு சேலை எடுத்து சுருக்க மாட்டி தொங்குறாங்க. அவ வந்து சொல்றா டிவியை மறைக்காம ஓரமா போய் தொங்குங்க அப்படிங்கிறாங்க. அப்ப எவ்வளவு இப்படி எல்லாம் இருக்கும்போது எப்படிங்க குடும்பத்துல எப்படி கொண்டாட்டம் வரும்? திண்டாட்டம் தானங்க வரும். மிளகுறேன் இன்னைக்கு நல்லா நினைக்கிறேன். இப்போ நம்ம நாட்டுல 2 பிரச்சனை தான். அது என்ன பிரச்சனை? ஒண்ணு அப்படின்னா, ஒண்ணு ஆண்கள் நடத்துற குடி, இன்னொன்னு பெண்கள் நடத்துற இந்த மகளிர் சுய உதவி குழு. இது 2 நாள் தான் நாட்டுல பிரச்சனை வருது. ஒரு காலத்துல சாராய கடை எங்க திறந்தான்? ஊருக்கு ஒதுக்குப்புறமா கருவக்காட்டுக்குள்ள சாராய கடை திறந்தான். நம்மளால ஊர்ல 100 பேர் இருந்தானா 4 பேர் தான் குடிப்பான். இந்த 4 பேர் யாராச்சும் பாத்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு தலையில துண்டை போட்டுட்டு மறைஞ்சு போய் குடிச்சான். ஆனா இன்னைக்கு டாஸ்மார்க் எங்க திறக்கிறான்? சுடுகாட்டுக்கு பக்கத்துல தான் திறக்கிறான். ஏன் சுடுகாட்டுக்கு பக்கத்துல திறக்கிறான்? இங்க குடிச்சிட்டு அங்க போய் படுத்துக்க. அதுக்காக தான் சுடுகாட்டு பக்கத்துல திறக்கிறான். இப்ப நல்லா நினைச்சு பாருங்க, அந்த காலத்துல 4 பேர் தானே குடிச்சான். இன்னைக்கு ஊர்ல 100 பேர் தான் 96 பேர் குடிக்கிறான். பாக்கி 4 பேர் தான் குடிக்காம இருக்கிறான். இப்ப இந்த 4 பேர் குடிக்காதவன் இவன் தலையில துண்டை போட்டுட்டு போறான். எவனாச்சும் குடிச்சவன் நம்மளை பாத்துருவானோ, ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவானோ, ஏதாச்சும் சண்டைக்கு வருவானோ அப்படி இவனைக்கு ஒளிஞ்சு போற காலமா இன்னைக்கு மாறிட்டு வந்துட்டு இருக்க. இந்த மாதிரி வாழ்க்கையில எப்படி குடும்பத்துல இன்னைக்கு கொண்டாட்டம் வரும், திண்டாட்டம் தானங்க வரும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மகளிர் சுய உதவி குழு. இந்த மகளிர் சுய உதவிக்குள்ள கடன் வாங்குறது யாரு? பெண்கள் நீங்க தான் வாங்குறீங்க. அதை கட்டுறது யாரு? ஆண்கள். நாங்க படுறதுக்குள்ள படுற பாடி எங்களுக்கு தான் தெரியும். என் பொண்டாட்டிங்க அவ விட்டு மணி பிரசல ஏ விட்டு போட்டாவும் அவ விட்டு போட்டாவும் சேர்ந்தாப்புல ஒட்டின மாதிரி வச்சிருந்தா. நான் கேட்டேன், ஏன் போட்டாவும் ஓம் போட்டாவும் உன் மணி பிரசல சேர்ந்தாப்புல ஒட்டின மாதிரி வச்சுக்கிறியே, அவளை பாசமானு சொல்லி கேட்டேன். அதுக்கு பொண்டாட்டி சொன்னா பாசமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டும் கிடையாது, ஓம் போட்டாவே சேர்ந்தாப்புல ஒட்டினாதான் குழுக்காரன் கடன் கொடுக்குறான் அப்படின்னா. இப்ப நம்ம புருஷன் முன்னாடி வாழ்க்கை ஒட்டி வாழ்றது பாசத்துக்காக வாழ்றது இல்ல, பணத்துக்காக தான். குழுவில் பணம் வாங்குறதுக்காக ஒட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி சொல்லாங்க சார். ப்ரோ சார் உங்க போனை கொடுங்க. உங்க போன் கொடுங்க. ப்ராப்பர்ட்டி காமெடி கிட்டத்தட்ட 16 வருஷமா
செல்லா. பாத்தீங்களா? இது 17 வருஷமா செல்லா போட்டா தான் வால்பேப்பரை வச்சிருக்காரு. இது செல்லா. எதனால? அவருக்கு மாத்த தெரியாது. அது வாட்டுக்கு கிடக்கும், குப்பையில எடுக்க எங்க. அது மாதிரி சிலர் அன்பு தானே. ஆமா. ஆனா என் பொண்டாட்டி போன தீபாவளிக்கு புதுசா ஒரு சேலை எடுத்தா சார். சூப்பர். புதுசா ஒரு சேலை எடுத்தா. நான் கேட்டேன், நான் காசு கொடுக்கல, உன்னகிட்டயும் காசு இல்ல, புதுசா சேலை எடுத்துக்கிறேன், ஏதடி காசு அப்படின்னு கேட்டேன். என் பொண்டாட்டி சொன்னா, மகளிர் சுய உதவி குழுல கடன் வாங்கி எடுத்த மாமா அப்படின்னு சொன்னா. கடன் வாங்கி எடுத்தியா? யாரடி கட்டுறது, யாரு கட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவ சொன்னா, சேலையை நான் கட்டிக்கிறேன், கடனை நீ கட்டுறான்னு சொல்லி போயிட்டாங்க. இந்த ஒரே ஒரு நாள் தாலி கட்டின பாவத்துக்கு எத்தனை நாள் ஆண்கள் நாங்க கடன் கட்டுறது, எத்தனை நாள் கடன் கட்டுறதுன்னு. ஆனா இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அந்த வீட்டுல நீ ஆண்டா பொண்ணு எடுத்தா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா. ஆனா எனக்கு அந்த பொண்ணு பார்த்த புரோக்கர் தான் என்ன ஏமாத்தி விட்டான். என்ன பொண்ணு பார்த்த புரோக்கர் தான் சொன்னா, இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணினா உனக்கு மத்திய கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்டான்னு சொன்னான். இந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு மத்திய கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி கேட்டேன். அது கொஞ்சம் இங்க பாரு, மாமனாருக்கு ஆம்பளை பிள்ளை வாரிசு கிடையாது, ஆனா இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணினா உன் மாமனார் செத்து போயிட்டாருன்னா அந்த வேலையை உனக்கு வாங்கி தரேன்டான்னு சொன்னான். இந்த டீலிங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு மஞ்சத்தாலி கட்டினா மத்திய கவர்மெண்ட் வேலை கிடைக்குதுன்னு சொல்லி நானும் நம்பி ஏமாந்து தாலியை கட்டிட்டேன். தாலியை கட்டின மறுநாள் தான் தெரியுது உண்மையிலேயே மாமனார் மத்திய கவர்மெண்ட் வேலை தான் பார்த்திருக்காரு. என்ன வேலை தெரியுமா? அதான் அந்த 100 நாள் வேலை, ஏரி வேலை இருக்குல்ல, அந்த வேலை பார்த்துக்கிறேன். இந்த வேலையை மாமனார்ட்ட மாட்டி விட்டான். இப்ப அந்த வீட்டுல போய் பொண்ணு எடுத்து விளங்குவானாங்க. ஆனாலும் ஒரு உண்மையை சொல்றேங்க, என் மாமனார் போல உலகத்திலே கடைஞ்செடுத்த கஞ்சம் இந்த உலகத்திலே கிடையாது. அவ்வளவு பெரிய கஞ்சம் என் மாமனார். ஏன் தெரியுமா? கல்யாணத்தன்னைக்கு காலையில கல்யாண மண்டப வாசல்ல பன்னீர் தெளிப்பாங்கல்ல, பன்னீர் தெளிச்சு எல்லாரையும் வரவேற்பாங்கல்ல, அதுக்கு பன்னீர் வாங்க காசு இல்லாம பன்னீர்னு ஒருத்தன் வாசல நிக்க வச்சு தண்ணீர் தெளிக்க விட்டாங்க படுபாய் பைய. அந்த வீட்டுல நான் பொண்ணு எடுத்துக்கிற விளங்குவானாங்க. அதுக்கும் பக்கத்துல வெறுங்கைய ஒருத்தன் வச்சுக்கிட்டு நின்னான். அவனை போய் எல்லாரும் தொட்டுட்டு போனாங்க. என்னன்னு கேட்டேன். அவன் பேர் தான் சந்தானமா. இப்படி இருக்கு அந்த கஞ்சத்தை வீட்டுல நான் போய் பொண்ணு எடுத்துக்கிறேன். இப்படி இருக்கும்போது குடும்பத்துல எப்படி கொண்டாட்டம் வரும்? நடுவில் 4 ஆண்கள் சேர்ந்தா என்ன பேசிக்கிடுவாங்க? 4 ஆண்கள் சமுதாயத்தை பத்தி பேசுவாங்க. ஆமா, உக்ரைன்ல குண்டு போட்டாங்களே அதை பத்தி பேசிக்கூடாங்க, இலங்கையில தீ பிடிச்சிருச்சே அதை பத்தி பேசிக்கூடாங்க, இல்ல இந்த வர தேர்தல் என்ன நடக்கு, யார் ஜெயிப்பா, யார் ஆட்சிக்கு வருவா அப்படின்னு பேசிக்கூடாங்க. ஆனா 4 பெண்கள் ஒண்ணு சேர்ந்தா என்ன பேசிக்கூடாங்கன்னா, கட்டின புருஷன் கலெக்டரா இருந்தாலும் அவனை பத்தி மட்டம் மதம் பேசுவாங்க. அவன் மாசம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவனா இருந்தாலும் சரி அவனை பத்தி மட்டம் மதம் பேசுவாங்க. இங்க உள்ள பெண்களை யாரையும் சொல்லலக்கா, நான் தப்பிச்சு போகணும். நான் எங்க ஊர் பக்கம் உள்ள 4 பெண்களை சொல்றேன். அந்த 4 பெண்களை ஒரு அக்கா முதல்ல ஆரம்பிச்சிச்சு. இந்த நிலம்லாம் அளப்பாருல சர்வேரு, இந்த சர்வேரை கல்யாணம் பண்ண ஒரு அக்கா ஆரம்பிச்சிச்சு. நான் போய் இந்த நிலம் இருக்கிற சர்வேரை கல்யாணம் பண்ண, அதான் தப்பா போச்சு அப்படிச்சு. ஏன்டி நிலம் இருக்கிற சர்வேரை கல்யாணம் பண்ணது என்னடி தப்பு, என்ன தப்புன்னு கிடைச்சு? அட யாக்க கேட்கிற, நான் எப்போ வாயை திறந்து பேசினாலும் வார்த்தையை அளந்து பேசி, வார்த்தையை அளந்து பேசினா சொல்றானாக்கா இருக்க சங்கிலி வச்சு அளந்தா பேச முடியும் அப்படிச்சு. அதை கேட்டு இன்னொரு அக்கா சொன்னிச்சு, நீனாலும் பரவாயில்ல சர்வேரை கல்யாணம் பண்ண, நான் போய் இந்த வியோவை கல்யாணம் பண்ண, இந்த வியோவை கல்யாணம் பண்ண தான் தப்பா போச்சு அப்படிச்சு. ஏன்டி வியோவை கல்யாணம் பண்ணது என்னடி தப்பு, வியோவை கல்யாணம் பண்ணது என்ன தப்புன்னு கிடைச்சு? அட யாக்கா கேட்கிற, பெத்த புள்ள ரேங்காடியில் கையெழுத்து கேட்டா கூட 50 ரூபா காசு கேட்கறானாக்கா, அதுவும் காலாண்டுக்கு தான் 50 ரூபா கேட்பானா, அரையாண்டுக்கு 100 ரூபா கேட்பானாக்கா, நான் எங்க போறது அப்படிச்சு. அதை கேட்டு அந்த அக்கா சொன்னிச்சு, நீனாலும் பரவாயில்ல வியோவை கல்யாணம் பண்ண, நான் போய் இந்த ரேஷன் கடையில் கல்யாணம் வேலை பார்க்கற கல்யாணம் பண்ண, அதான் தப்பா போச்சு. ஏன்டி ரேஷன் கடையில் வேலை பார்க்கற கல்யாணம் பண்ணது என்னடி தப்பு, என்ன தப்பு? அட யாக்கா கேட்கிற, நான் எப்போ சோறு போட்டுக்கிட்டு சாப்பிட உட்காந்தாலும் கொஞ்சமா சாப்பிடு எடைய குறை, கொஞ்சமா சாப்பிடு எடைய குறைன்னு சொல்றனாக்கா, சரி நம்ம சாப்பிட தான் இப்படி சொல்றேன்னா, அவனுக்கு சோறு போட்டுச்சா சோத்தை கொஞ்சம் எள்ளி பின்னாடி வச்சுக்கிறாக்கா, குழம்பு ஊத்துனா குழம்பு கொஞ்சம் எள்ளி பின்னாடி வச்சுக்கிறாக்கா, ஏக்கா எல்லாம் ரேஷன் கடையில் எள்ளி பின்னாடி வச்சு பழக்கம் வச்சாக்கா, நான் என்னக்கா பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை கேட்டுட்டு ஒரு ரகம் சொல்லிச்சு, இப்போ உங்கடி லூஸ் இருக்கீங்களா, நீங்க எல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்டை கல்யாணம் பண்ணிய, நான் போய் இந்த குடுகுடுப்பக்காரனை கல்யாணம் பண்ணேன், அதான் தப்பா போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்டி குடுகுடுப்பக்காரனை கல்யாணம் பண்ணது என்னடி தப்பு, குடுகுடுப்பக்காரனை கல்யாணம் பண்ணது என்ன தப்பு? குடுகுடுப்பக்காரனும் பட்டிமன்ற பேச்சாளர் ஒன்னாச்சே, விடியத்துல சம்பாரிச்சு வீட்டுக்கு வந்துருவாங்களே, வெயில் படமா சம்பாதிக்கிற அவங்க 2 தானே. ஏன்டி குடுகுடுப்பக்காரனை கல்யாணம் பண்ணது என்னடி தப்பு? அட ஆக்க கேட்கிற, நல்லா தாக்கா தூங்குறான், நைட்டு 12:30 மணி ஆச்சுன்னா குப்பீர்னு எந்திரிச்சு உட்காந்துக்கிறாக்கா, குப்பீர்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு என்னடி பண்றான், யாக்கா கேட்கிற, எவட்டு 3 சேலை எடுத்து மொத்தமா முண்டாச்சு கட்டிக்கிறாக்கா, எவட்டு சுடிதார் உள்ள சாலத்துக்கு கழுத்துல மாட்டிக்கிறாக்கா, அன்றையார் தெரியும் மாதிரி கையில் இதுக்கு மேல கட்டிட்டு பக்கத்தூர்ல போய் குடுகுடு படிக்கிறாக்கா, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு ஊருக்கெல்லாம் நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்கும் சொல்றாக்கா, ஏன் விட்டு ஒரு புள்ள கூட பிறக்கலக்கா. அந்த குடுகுடுப்புக்காரன் சவுண்ட் ஏன் அவ்வளவு தத்துரமா வந்துச்சுன்னா, கொரோனா டயத்துல 2 வருஷம் அந்த வேலை பார்த்தார், வேற வருமானம் இல்லைன்னு சொல்லி, அதனால எல்லா வேலையும் எங்களுக்கு தெரியும். என்ன காலையில 10 மணிக்கு ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்கலாம், லேயே வரும் பார்த்துக்கிட்டு பாரு எங்க ப்ரொஃபசர். இப்படி கட்டின புருஷன் கலெக்டரா இருந்தாலும் சரிதான்,
கட்டம் புருஷன் மாசம் 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் சரி தான் அவனை பத்தி மட்டமா தான் பேசுறீங்களே. இந்த குடும்பத்துல எப்படி திண்டாட்டம் இருக்கும், கொண்டாட்டம் தானங்க இருக்கும். இப்ப இந்த ஒரு செய்தியோட முடிச்சுக்கிறேன். கார்ல் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் மிகச்சிறந்த நண்பர்கள். கார்ல் மார்க்ஸ் ஒரு நாள் இறந்துட்டார். அப்ப அவனுடைய நண்பன் ஏங்கல்ஸ் என்னமா சொன்னாரு, என் நண்பன் இறந்துட்டான்னு சொல்லல, என் நண்பன் செத்துட்டான்னு சொல்லல, என்னமா சொன்னாரு, என் நண்பன் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான் அப்படின்னு சொன்னார். இதை பார்த்துட்டு என் மொண்டாட்டிக்கிட்ட நான் போய் சொன்னேன், அடியே கார்ல் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் மிக சிறந்த நண்பர்கள் இருந்தாங்க. கார்ல் மார்க்ஸ் இறந்தப்ப அவனுடைய நண்பன் ஏங்கல்ஸ் என்னமா சொன்னா, செத்துட்டான்னு சொல்லல, இறந்துட்டான்னு சொல்லல, என் நண்பன் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான்னு சொன்னான். அதே போல நான் செத்து போயிட்டா நீ என்னடி சொல்லுன்னு என் மொண்டாட்டிக்கிட்ட கேட்டேன். அதுக்கு என் மொண்டாட்டி சொன்னா, மாமா நீங்க செத்து போயிட்டோம்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னா. வேற எப்படி சொல்லுவேன்னு கேட்டேன். என் புருஷன் சம்பாதிப்பதை நிறுத்தி கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்கிறாங்க. அப்ப இன்னைக்கு எவ்வளவுதான் உறவுகள் பெருசா இருந்தாலும் இன்னைக்கு காசு பணத்து மேலதான் இன்னைக்கு பாசம் அதிகமா இருக்கு. கட்டின புருஷ மேலையோ புள்ள மேலையோ இல்ல. இப்படி இருக்கிற இந்த வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில எப்படி கொண்டாட்டம் இருக்கும், திண்டாட்டம் மட்டும்தான் இருக்கும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறிடம் வருகிறேன். நன்றி, வணக்கம். இப்ப அழகா கடுமையான வாதம், வாக்கவாதம், பக்குவாதம்லாம் எதை சொல்லுவாங்கல்ல, இது உண்மையான உரையாடல். இதுதான் நிறைவு செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் நம்ம தீர்ப்பு எப்படின்னு ஒரு முடிவு பண்ண முடியாது. திண்டாட்டம் பேசும்போது ஒரு அர்த்தம் நாய் எரிஞ்சு, அது கொண்டாட்டம் பேசி அவங்க முடிச்ச உடனே ஒரு 7 நிமிஷம் அருமையான ஜோக்கு, ஒரு 16 ஜோக்கு வச்சிருக்கேன். அதெல்லாம் கேட்டீங்கன்னா ஏன் கேட்டோம்னு யோசிப்பீங்க, அப்படி இருக்கும். அதனால உங்களுடைய செல்ல பிள்ளை அறந்தாங்கி நிசா அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து உடனே வர. ஹலோ 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 அப்போ கேட்குது, இது பரவாயில்ல. சரி, எல்லாருக்கும் ஒரு ஹலோ போதுமா? முதல்ல உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. ஏன்னா நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளவு சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட கை தட்டிட்டு நேரத்தை பத்தியெல்லாம் கவலையே படாம அப்படி ரவுண்டு கட்டி ரசிக்கிறீங்கல்ல, இந்த ரசிப்புக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நாங்க எல்லாரும் உங்களுக்கு கொடுக்கணும். ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும். நடுவர் அவர்களே, பட்டிமன்றத்துக்குள்ள போயிருவோமா சார்? ஏதோ ஜெயிலுக்குள்ள போற மாதிரி சொல்லிருக்கேமா? எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கதான் போகணும். பூரா அட இருந்து தொலைங்கடா, இவங்க வேற உயிரெடுத்து தொலைவாங்க. எங்க வாங்கி குடிச்சாங்கன்னு தெரியல. 8 மணில இருந்து இறங்கியும் தொலைய மாட்டேங்குது. ஒரு பக்கமா என் உயிரை எடுக்கிறதுக்கே வந்து நிக்கிறாங்க. இல்ல இறங்கிருச்சு, முன்னாடி அங்க நின்று அப்படியே கொஞ்சமா இறங்கி வந்துட்டேன். ஐயா, உண்மையிலேயே நல்ல ஊரு. அதுல வெற்றிவேல் சார் வந்து நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவரே பட்டிமன்ற நடுவராவே உட்கார்ந்துடலாம் போல இருக்கு. என் போலப்ப கருத்து விட்டுறாமா இருந்து மதுல இருந்து கஷ்டப்பட்டு கடைசியில இல்ல அவ்வளவு நல்லா பேசினாங்கன்னு சொல்ல வந்தேன் சார். நல்லா பேசியிருக்காங்க, நல்ல மக்கள், நல்ல மேடை. என்ன பிரச்சனை? ஒரே பிரச்சனை, அது அந்த 3 தான் பிரச்சனை. முதல்ல அவன் உட்கார்ந்து இருக்கு பாரு, நல்ல கருவண்டு. இதால் அங்க ஏதோ வந்து நின்னுட்டு நிஷா என்ன பாத்துட்டீங்க? அப்படி எங்க 3 பேரையும் கேவலமா பேசிட்டு போய் உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு நிமிஷம் மேடம். என்ன சார்? அவர் கருவண்டு சொல்ற மாதிரி பொன்வண்டு. நீங்க கண்ணாடி ஒரு தடவை பாத்துக்கணும். உண்மையிலே பொன்வண்டு தான், பச்சை கலர்ல பொன்வண்டு. இதுல ராஜநிதி வேற என்ன விட கருப்பா. நானா இன்னைக்கு மேக்கப் போடாம வந்திருக்கேன். போட்டிருந்த ஒருவே நீங்க வந்திருக்க மாட்டீங்க சார். அவ்வளவு உண்மையிலே இந்த ஊர்ல நான் வெற்றி சாட்ட சொல்ல நினைச்சிட்டு இருந்தேன். வந்த உடனே நீங்க எல்லாம் லேட், எனக்கு நான் வந்து 5 நிமிஷம் கழிச்சு தான் வந்தீங்க. நான் வந்து இறங்கணும்டா தம்பி, அந்த பையனை தேடிட்டு இருக்கேன். நான் வந்து காரை விட்டு இறங்குறேன். எப்படி சார் என்னைய பார்த்து அப்படி ஒரு வார்த்தை கேட்கலாம்? என்ன கேட்டோம்? என்ன ஒரு நல்ல ஊருன்னு தானே சொல்லி கூப்பிட்டீங்க. ஆமா, என்ன அழகா பிறந்தா என் தப்பா சார்? எந்திரிப்பா, எந்திரிச்சு போக போகிட்டு பக்கம் எடுத்து உட்காந்துருக்கீங்க. ஐயா, பேமெண்ட் வாங்காம எந்திரிக்க மாட்டேன். அழகா பிறந்தது அகலமா பிறந்தோம்னு சொல்லு. அப்படிலாம் பேசாதீங்க சார். காரை விட்டு இறங்குறேன், ஒரு பையன் ஓடி வந்து அக்கான்னா, என்னடா தங்கோன்னு நடந்தா போறீங்கன்னா, ஊர்ல இருந்து கார்ல தான் வந்தேன், மேடைக்கு நடந்து தாண்டி போறேன்னு. பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்து தானே போகும். சரி, ஒரு அளவுதான் நாங்க பொறுமையா இருப்போம். அப்படி ஒண்ணு ரூபா வாங்க அவசியங்கள் கிடையாது. நாங்க 100 நாள் வேலை பார்த்து கூட பொழைச்சுக்கிறோம். அப்படியே பொழைச்சுக்கங்க நானும் சொல்றேன். வந்து எங்களை திட்டுறதுக்கு அப்படியாவது பொழைச்சுக்கங்க. இதுல ராஜ்மோகன் வேற எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதெல்லாம் எதுல வைக்கிறீங்க? ஏதாவது ஒண்ணு வைக்கிறீங்களா? நெயில் பாலிஷ் வைக்கிறீங்க, அதை வைக்கிறீங்க, அதை வைக்கிறீங்க, புடவை எல்லாம் வைக்கிறீங்க. உங்களுக்கு என்ன தெரியும் ராஜ்மோகன்? நீ வேணா நீ போடுற 2000 கொண்டு போய் வை. யாரு வேணான்னா? நாங்க புடவை வச்சா உங்களுக்கு என்ன வலிக்குது? பெண்கள் என்னைக்குமே புத்திசாலி. எதுக்காக நம்ம கட்டுற புடவையை கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறோம்?
சனியன் கட்டினதான் குழுகுழுன்னு அமையல, கட்டிக்கிறதாவது குழுகுழுன்னு அமையட்டுமே. அது ஒரு குத்தமா? நீங்க விளையாட்டா சொல்றீங்க, உண்மையிலே பிரபு சார் வந்து டவுசர் உள்ள வச்சிருக்காரு பிரிட்ஜுக்குள்ள, ஸ்டெபிலைசர் வெடிச்சிருக்கு சட்டால். என்கிட்ட ஆனா உண்மையிலேங்க வெற்றி சார் சொன்ன மாதிரி இந்த மிஸ்டு கால்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எல்லார் வாழ்க்கையிலுமே புரட்டி போட்டுரும். குறிப்பா பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இந்த மாதிரி வந்ததுன்னா அட்டனே பண்ணாதீங்க. நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி, போன மாசம் ராத்திரி 1:30 மணி இருக்கும், நான் தூங்கிட்டு இருந்தேன். எல்லாரும் தாண்டா தூங்குவாங்க, இருந்து தொலைடா. ஐயா அந்த சிவப்பு சட்டை ரொம்ப பேசினா மேக்கப் கலச்சு கிட்ட வந்துடுவேன், செத்துருவடா நீ. நல்ல 4 பேருனாலும் கொன்றுவேன், மேக்கப் கலச்சிட வேண்டாம். ஐயா அவன் அதுக்கும் ரெடி ஆகி வாங்குறாங்க. இதுதான் ஆண்டவன் என்னை அழகாவே படைக்க கூடாது. சரி சரி ஓகே. அதிர்ச்சி அடக்குடா ஆறுமுகம். எங்க பெரியப்பா பேர். ராத்திரி 1:30 மணிக்கு தூங்கிட்டு இருந்தேன் சார். எனக்கு ஒரு ஃபோன் கால் சார். பக்கத்துல எங்க வீட்டுக்காரர் வேற. அவர் என்ன நினைப்பாரு, ஒய்ஃப் இவ்வளவு அழகா இருக்கிறதுனால தானே ஃபோன் வருதுன்னு நினைப்பாரு. இன்னும் 2 வாட்டி சொல்லிக்கிறேன், அடிக்காதீங்க. நான் மெதுவா அந்த போன் எடுத்து ஹலோ, அப்படியே கையெல்லாம் நடுங்குது சார். அப்படியே மெதுவா போன் எடுத்து ஹலோன்னு, ஆப்போசிட்ல ஒருத்தன் சாரி சார்னு வச்சுட்டான். அவன் என்னைய ஆம்பளன்னு நினைச்சிட்டான். என் குரல் அப்படி இருந்துச்சு. நம்ம பொம்பளைன்னு கன்ஃபார்ம் பண்ணணுமே திரும்ப நானே போன் பண்ணேனே வெக்கத்தை விட்டுட்டு ஹலோன்னு, திரும்பி அவன் சாரி சார்னு வச்சுட்டான். 1:30 மணிக்கு பெருத்த அவமானம். இவங்க படுத்துற அவமானத்தை விட அது பெரிய அவமானமா இருந்துச்சு. திரும்ப நானே 1:30 மணிக்கு போன் பண்ணி அவன் பேசுறதுக்கு முன்னாடி நான் முந்திக்கிட்டேன் சார். யோ எதுக்கு 1:30 மணிக்கு போன் பண்ண? போன் பண்ணி சாரி சார் சாரி சாருங்கிறேன். அவன் ரொம்ப தெளிவா இருந்தான், சாரி சார். இந்த மாதிரி ராத்திரி 1:30 மணிக்கு போன் பண்ணுவோம் சார். ஏதாவது ஒரு லேடிஸ் எடுப்பாங்க, பாருங்க சார் இன்னைக்கு நீங்க எடுத்துட்டீங்கட்டான். 1:30 மணிக்கு ஓரமா உட்காந்து ஓன்னு அழுகிறேன் சார். பக்கத்துல எங்க வீட்டுக்காரர் முழிச்சு பார்த்து ஏமூதேவி அழுகிறேன்னாரு. எவனா ஒருத்தன் போன் பண்ணி நான் ஆம்பளைன்னு சொல்லிட்டான் தங்கங்கிறேன். கல்யாணம் ஆகி 13 வருஷமா நானே உன்னை ஆம்பளைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், பேசாம தூங்குகிறாரு. வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கு, நாங்க என்னைக்காவது வெளியில சொல்லிட்டு இருக்கோமா? அதுல இன்னைக்கு உண்மையிலேயே நல்ல ஊருன்னு ஏன் தெரியுமா வெற்றி சார் சொல்றோம்? நிறைய பெண்கள் வந்து உட்கார்ந்து இருக்காங்க, அவ்வளவு நம்பிக்கையோட வந்து உட்கார்ந்து இருக்காங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சியை பாக்குறதுக்கு. இவ்வளவு பெண்கள் வந்திருக்காங்கல்ல, என்ன நம்பிக்கையோட வந்தாங்க தெரியுமா? என்ன நம்பிக்கை? நகைச்சுவா பேசுவாங்க, நம்பிக்கையோட வந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. அரமாங்கி நிசா டிவில மட்டும் தான் அழகா இருக்காளா, நேர்லயும் அழகா இருக்காளா? ஏ அப்பா, நல்ல செவன்னு எம்ஜிஆர் சார் மாதிரி இருக்காளே. ஆனா நீங்க டிவில வர்றப்போ ஒரு அம்மா துணியை வச்சு டிவியை தொடச்சிருக்கு, என்ன டிவி கருப்பா தெரியுது அப்படி சார். உண்மையிலே சொல்றேங்க, நிறைய பெண்கள் வந்து உட்கார்ந்துருக்கோம்ல, எங்களுக்கு எல்லாம் எப்பேற்பட்ட புருஷன் வரணும்னு ஆசை தெரியுமா? எங்க எல்லாருக்குமே, ஒட்டுமொத்த பெண்களுக்கும் சொல்றேனே, எங்க எல்லாருக்கும் பாண்டியன் ஸ்டோர்ல வர்ற மூர்த்தி மாமா மாதிரி இருக்கணும்னு ஆசை. கருமம் வர்றது பூரா பாக்கியலட்சுமி கோபியா வருது, வச்சு மேய்க்க முடியாது. அன்னைக்கெல்லாம் எங்க வீட்டுக்காரர் தொடர்ந்து 1 வாரமா தூங்கவே இல்லை சார். ஏன்னு எனக்கு எப்படி தெரியும்? 1 வாரமா தூங்கலையேன்னு நேரா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் மேடையில தாங்க அப்படி பேசுவேன், அந்த மனுஷன் கூட துடிச்சு போயிருவேன். நேரா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் டாக்டர் 1 வாரமா தூங்கல, வரக்கூடாத வியாதி ஏதாவது வந்துருச்சான்னு பாருங்க டாக்டர். அவர் என்கிட்ட வந்து கேட்கிறாரு, வீட்டுக்கு யாருமா வந்திருக்கான்னு. என் தங்கச்சி, அவளை அனுப்பு, அவன் தூங்கிடுவான். இருக்கிற பிரச்சனை பூரா உங்கள்ட்ட இருக்கு. இங்க ஆண்களும் இருக்கீங்க, பெண்களும் இருக்கீங்க, நல்ல நிறைய இளைஞர்கள்லாம் இருக்கீங்க. நிஜமா சொல்றேன் சார், அவங்களுடைய மனசுல இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னு என்னால சொல்ல முடியும் சார். இதாயா பெண், பெண்ணுக்கு தான் தெரியும். உண்மையிலேயே இங்க நிறைய பெண்கள் உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப அவங்க மனசுல எல்லாம் என்ன தெரியுமா இருக்கு? குறிப்பா இங்க இருக்க உங்க மனசுலயும் சொல்றேன்டா தங்கம் அக்கா, இங்க இருக்கக்கூடிய பெண்கள் மனசுல எல்லாம் என்ன தெரியும்? 1/2 மணி நேரத்துல அதுவே கலைஞ்சிரும், பார்த்துட்டு ஓடிரு. உனக்கு அவ்வளவுதான்டா புழு சட்டை மரியாதை. ஆமா எந்திரிச்சு பாருங்க, அப்படி புழு சட்டை உட்காந்து தொலைங்கடி, உயிரை வாங்காம. அவ்வளவு பெண்கள் மனசுல இப்ப என்ன தெரியுமா இருக்கு? நிஷா கட்டியிருக்க புடவை இவ்வளவு அழகா இருக்கு, நிஷாவும் இவ்வளவு அழகா இருக்காளே, அவ கட்டியிருக்க புடவைய நிஷா கட்டியிருக்க புடவை நல்லா இருக்கே. போன்ல சரி சார், சரி சார். நிஷா இவ்வளவு அழகா இருக்காளே, நிஷா கட்டியிருக்க புடவை இவ்வளவு அழகா இருக்கே, அந்த புடவைய நம்ம கட்டியிருந்தா நல்லா இருப்போமோன்னு நினைச்சா அது பொம்பளைங்க மனசு.
நிஷாவையே கட்டியிருந்தா நம்ம நல்லா இருந்திருப்போமோன்னு நினைச்சா அது ஆம்பளைய மனசு. இதெல்லாம் பால்டாய் குடிக்க வேண்டியானா? பால்டாய் குடிச்சு போக வேண்டியாடா? இங்கப்பா போன் கொஞ்சம் ஓவரதான் போன் வருது இப்ப உங்களுக்கு. ஏங்க இவ்வளவு பேர் கலகலன்னு சிரிக்கிறோம் இல்லைங்கய்யா. ஒரு திருவிழா எதுக்குங்க நடத்துறோம்? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், கூட்ட குடும்பமா வரணும், உட்கார்ந்து சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஒரு திருவிழா நடத்துறோம். இங்க உட்கார்ந்துகிட்டு நீங்க சந்தோஷமாலாம் இல்ல, நீங்க திட்டாட்டமா தான் இருக்கீங்கன்னா இது மூணை எங்க கொண்டு போய் அடைக்கிறதுன்னு தெரியல. பேச்சாளரை கூட்டிட்டு வாங்கன்னா 3 பெருச்சாலியை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இதுல யாரு கருப்பு கேட்டாங்களா? ராஜநிதி அறந்தாங்கி நிஷாவை கருப்பு நீங்க என்னுடைய ரசிகர்கள் கொந்தளிச்சிருவாங்க. பாப்பா தேங்க்யூ மை லார்ட். அம்மா எவ்வளவு செலவாச்சு? 150 ரூபாய். அவனுக்கு ஒரு குவார்டர். அது இன்னும் தீராம இருக்கு ஐயா. அதெல்லாம் எங்கிட்டு வாங்குறேன்னு எனக்கே தெரியலங்க. எக்ஸ்பைரி டேட் ஆனதுங்க. உண்மையிலே சொல்றேங்க. ராஜநிதி மிஸ்டர் ராஜ்மோகன் நடுவுல இருக்க சுடிதார் உங்களை விட்டுறேன். ஏன்னா நீ வந்ததுல இருந்து மொத்தத்துக்கும் பாடம் கட்டிட்டு போய் உட்காந்துட்ட. உங்களை விட்டுட்டு உங்க 2 பேரையும் சொல்றேன். இனிமே அறந்தாங்கி நிஷாவை கருப்பு, நீ எப்படியே யானைக்குட்டி கலர் இதெல்லாம் சொல்லக்கூடாது. அறந்தாங்கி நிஷா கருப்பு கிடையாது, அவ சாக்லேட் பிரவுன். இந்த மெடிக்கல்ல ஒரு 810 மருந்து எறும்பு மருந்தும் வாங்கிட்டு வாங்க, கலந்து குடிப்போம். அப்படிலாம் போதல. உண்மையா சொல்றேங்க. நிறைய அன்பு தம்பி எல்லாம் வந்திருக்கீங்க. ஒரு திருவிழான்னு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. ஒரு குடும்பம்னால ஏகப்பட்ட சந்தோஷம் இருக்கு. அதுல இங்க நிறைய குடும்பமா வந்து உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க எல்லாம் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில திண்டாட்டம், அது தீபாவளி வந்துருச்சு திண்டாட்டம், சமைக்கிறீங்க திண்டாட்டம். நான் தெரியாம கேட்கிறேன், ஒரு பொம்பளைங்க, அது நாங்க இங்க எல்லா பெண்கள் எல்லாரையும் சொல்றேங்க. நாளா எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாள் கூட அடுப்படிக்குள்ள போனதே இல்லை சார். ஏன்னா எது அடுப்படின்னு தெரியாம போயிடும். எங்க அப்பா அனுப்பவே மாட்டார். அந்த நெருப்பு பட்டு பிள்ளை கருத்து போயிருது. அந்த பக்கம் அப்படியே இந்த லட்சணத்துல பிறந்திருக்கோம். நிஜமா சொல்றேங்க. எல்லா பெண்களுக்குமே எல்லா பெண்களும் அப்பாக்களுடைய மகாராணிங்க. ஒரு நாள் கூட அப்பாக்கள் யாரும் பிள்ளைய கஷ்டப்படுத்திருக்க மாட்டாங்க. நீங்க நினைச்சு பாருங்களேன். அம்மாலாம் வீட்டுல சொல்லுவாங்க, எரும மாடு அந்த விளக்கமா தெருத்த கூட்டுன்னு. அப்பா வந்து கத்துவார், ஏன் நீ கூட்டு, என் பிள்ளை மகாராணி மாதிரி வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் வளர்த்தாங்க எங்களை. அப்படி மகாராணியா வளர்த்து எங்களுக்கு சமைக்க தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இப்படின்னு பழகிக்கிறோம். நான் தெரியாம கேட்கிறேன் நடுவர்களே, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வர்றோம்ல, அப்படி இப்படின்னு இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்களேன். உங்களை யாரு வேணான்னா, நான் எல்லாம் சமைச்சு ஸ்டேட்டஸ்ல போட்டேன்னா 2000 பேர் பாக்குறாங்க. Facebookல போட்டேன்னா 1500 பேர் லைக் பண்றாங்க. போன மாசம் ஒரு மட்டன் பிரியாணி பண்ணேன், சத்தியம் நல்லா பண்ணேன் சார். Facebookல போட்டேன், 1500 பேர் லைக் பண்ணாங்க. ராஜ்மோகன் கூட லைக் பண்ணாரு. அதுல ஒரு 7 பேர் ஆம்புலன்ஸ்ல போக கேள்விப்பட்டேன். எல்லாரும் லைக் பண்ணாங்க சார். கட்டின புருஷன் லைக் பண்ணலங்க. திரும்பி அவரை பார்த்து கேட்டேன், எல்லாரும் லைக் பண்ணிருக்காங்க, நீ ஏன்டா லைக் பண்ணலங்கிற? அவன் பூரா பிரியாணியை பார்த்தவன், நான் மட்டும் தாண்டி சாப்பிட்டவன். கொன்றுவேன் இனிமே அடுப்படி பக்கம் போனீங்கன்னா. ஆனால் நான் உண்மையிலே நல்லா சமைப்பேன் சார். நீங்க நிறைய ஒரு குடும்பம் அதுவும் தீபாவளியை பத்தி எல்லாம் பேசுனீங்கல்ல. நீங்க தீபாவளிக்கு எங்களுக்கு பலகாரம் கொடுக்கறதும், நாங்க ரம்ஜானுக்கு உங்களுக்கு பலகாரம் கொடுக்கறதும், இது இந்த உலகத்துல யார் நினைச்சாலும் அழிக்கவே முடியாது. அவ்வளவு சந்தோஷமான ஒரு உறவுங்க நம்ம உறவுங்கிறது. இங்க கூட இந்த மேடையில நாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எல்லாம் அங்க நின்று இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பண்பாடான ஊருக்கு வந்து பேசணும்னு நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. இந்த ரம்ஜான் வந்துச்சுங்க. இல்ல இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த மேடையே அவங்க ஒரு இஸ்லாமியர், இவங்க ஒரு கிறிஸ்துவர், நான் ஒரு இந்து, ஐயாவும் இந்து, அவரெல்லாம் என்னென்று தெரியாமலே வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதான் ரிக்கு யஜூர் வேதம், அந்த வேதத்தை சேர்ந்தவர். ஒரு சமையல்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறங்க, நல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இப்படி தாங்க சமைக்க கத்துக்கிட்டேன். இந்த ரம்ஜான் வந்துச்சு சார். ரம்ஜான் வந்தோம், நான் பலகாரம் செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டேன் மேடம். நான் பலகாரத்துக்கு ரெடியான மாதிரி எங்க வீட்டுக்கு இதை செய்யக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டான். அவர் சொன்னாரு, நம்ம கடையிலே வாங்கி கொண்டு தங்கோன்னாரு. நான் என் கையாலே செய்வேன். கடையில வாங்கி தின்னாதான் அதுக்கு பேரு பலகாரம். உன் கையால செஞ்சினா அதுக்கு பலகாரமே கிடையாதுன்னு. இல்லங்க நான் செய்யறேன்னு நீங்க நம்ப மாட்டீங்க சார். நீங்க திருப்பதி போயிருக்கீங்களா சார்? ஆமா. திருப்பதி லட்டு தோத்து போயிரும் சார். அப்படி ஒரு லட்டு பண்ணேன் சார். உடைச்சிட்டீங்களா இல்லையா? திருப்பதி லட்டு பண்ணி அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. உள்ள இருந்து எங்க வீட்டுக்காரர் ஓடி வந்து 10 லட்டை பார்சல் பண்ணார். அவங்க குடும்பம் கொஞ்சம் திருட்டு குடும்பம் தான். ஏங்க 10 லட்டை பார்சல் பண்றீங்க? என் கூட வேலை பார்க்குற குமாருக்கு கொடுக்கணும்னாரு. குமாருக்கு நம்ம வீட்டு ஸ்வீட் பிடிக்குமான்னு. தீபாவளிக்கு அவன் பால்கோவா கொடுத்தானா? கொடுத்தான். தின்னுட்டு நான் 3 நாள் பாத்ரூம்லயே கடந்தனா? கடந்த. இதை கொடுத்து அவனை எப்படி இவங்க பாத்ரூம் போறதுக்கு நான் பலகாரம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வீட்டுல என்னைக்காவது அட நல்லாவே இல்லைனா கூட நல்லா இருக்கு தங்கம் பாராட்டு
பாராட்டுறீங்களா யாராவது? நான் தெரியாம கேக்குறேன். கஷ்டப்பட்டு காலையில இருந்து அடுப்படியில வெந்து சமைச்சு போடுறோம்ல, இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் சொல்றேன், எல்லா என் சகோதரர்கள் தான், சாப்பிடும் போது ஒரு வார்த்தை நல்லா இருக்கு நல்ல ஜேசிபி மிஷின்ல மண்ணள்ளி திங்கிற மாதிரி திங்க வேண்டியது, தின்னுபிட்டு கடைசியா ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்லுவீங்க, இது எல்லாம் நல்லா இருந்துச்சு, பட் எங்க அம்மா கை மாதிரி இல்லை. ஏன் வரும்போது வெட்டி எடுத்துட்டு வாங்க, அதையும் உயிரை கொடுத்து அடுப்புல சமைக்கிறதுனால கடைசியா அவங்க அம்மாக்கு நல்ல பேர் வாங்கிட்டு போக வேண்டியது. நடுவர் அவர்களே, குடும்பத்துல கொண்டாட்டம், ஐயா வேற ஒண்ணும் இல்ல, சேம் ப்ராப்ளம் தான். குடும்பத்துல கொண்டாட்டம் வரணும்னா நான் கொடுக்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. இனிமே டெய்லி உங்க மனைவியை பாராட்டுங்க சார். லிங்க் அனுப்புங்க, நாங்க ஃபாலோ பண்றோம். இல்லண்ணே, உண்மையிலேங்க இங்க இருக்கிற எல்லாத்தையுமே சொல்றேன், மனைவியை பாராட்டுங்க சார். மனைவி மாதிரி ஒரு புத்திசாலி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஏன் தெரியுமா? அன்னைக்கெல்லாம் ஒருத்தருங்க ஃபுல்லா குடிச்சிருக்காரு. ஆனா உண்மையிலே இந்த ஊர்ல நான் ஒரு 4 பேர்ட்ட தப்பிச்சு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கெல்லாம் இந்த ஊர்ல பேசும்போது நல்லா கவனிக்கிறீங்க. அன்னைக்கு ஒரு ஊர்ல பேசிட்டு இருக்கேன் சார், முடிக்க போறேன், ஒருத்தர் ஓடி வந்து 250 ரூபாய் எனக்கு அன்பளிப்பு கொடுத்தாரு. உங்களுக்கா 250 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்தாருன்னு அவர் பாக்குறாரு, கருவாச்சி நம்மளையே ஒரு ஊர்னு பாக்குறாளே, அப்படி திருடுற ஆள் நான் கிடையாது, போகும்போது ஏதாவது பிடிக்கிட்டு போயிருவேன். 250 ரூபாய் கொடுத்தோன்னா இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசினேங்கா, திரும்ப 250 ரூபாய் கொடுத்தாரு. திரும்ப 10 நிமிஷம் பேசினா திரும்ப 250 ரூபாய் கொடுத்தாரு சார். ஒரு சிராக்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க போலியே சார். என் பேச்சு மேல அவ்வளவு மரியாதை சார். திரும்ப 10 நிமிஷம் பேசினேன், திரும்ப 250 ரூபாய் கொடுத்தாரு. நீ அதுக்காகவே 10 நிமிஷம் பேசிருப்ப 250 ரூபாய் வாங்குறதுக்கு. அவர் கொடுத்த 1000தோட அன்னைக்கு நடுவர் கொடுத்த பேமெண்ட் 1 லட்சத்தை எடுத்துக்கிட்டு 1,10,000 எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போனேன் சார். வீட்டுக்கு போறேன், இந்த 1000 ரூபாய் கொடுத்தால மேடம், அவர் எனக்கு முன்னாடி என் வீட்டு வாசல்ல உட்கார்ந்து இருந்தார். இவன் எதுக்கு இங்க வந்தா, சரி கூட 250 ரூபாய் கொடுப்பாருன்னு, என்னவா இருக்கும் அப்படின்னு வடிவேல் மாதிரி என்னவா இருக்கும் அப்படின்னு கிட்ட போய் என்னங்கிறங்க, கொடுத்த 1000த்தை திருப்பி கொடுமான்னாரு. ஏங்கிறேன், நேத்து குடி போதையில தெரியாம கொடுத்துட்டேன். வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி விளக்கமாத்தாடி வாங்குற வரைக்கும் அங்க கடந்திருக்க நீனு. ஆனா எங்க பெண்கள்லாம் இன்னைக்கு எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்க தெரியுமா? அன்னைக்கு ஒருத்தர் ஃபுல்லா குடிச்சிட்டு எப்படியாவது பொண்டாட்டிக்கிட்ட இருந்து தப்பிக்கணுமேனு கொய்யா இலை மா இலை எல்லாத்தையும் தின்றுருக்காரு. கர்ம ஒண்ணும் பண்ண முடியல. ஃபைனலா ஒரு வேலை பார்த்திருக்காரு. நைட் டியூட்டி பார்ப்போம், நைட்ல லேப்டாப் எடுத்து வேலை பார்ப்போம். பொண்டாட்டி நம்ம கிட்டே வரமாட்டான்னு இவர் லேப்டாப்பை திறந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. பொண்டாட்டி வந்து சப்புன்னு ஒரு ஆரம்பிச்சிரு, குடிச்சிருக்கியா, எப்படி கண்டுபிடிச்ச, சம்பந்தமே இல்லாம ஏன்டா நைட்டு சூட்கேஸை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன், எதுக்குடா வந்து உட்காந்துருக்கேன், நம்மால் நீ என்ன பண்ணாலும் நாங்க ஸ்மார்ட்டா கண்டுபிடிப்போங்க. இந்த மனைவியை பாராட்டுறதுல உங்களுக்கு என்ன வலிக்குது? பாராட்டுங்க சார். டெய்லி காலையில வேலைக்கு போகும்போது பொண்டாட்டி உங்க வாசப்படி வரைக்கும் வந்து நின்று போயிட்டு வாங்க மாமான்னு சொல்லுவாங்க. சொல்லும் போது ஓடாதீங்க. பொண்டாட்டியை திரும்பி பார்த்து, எப்படி கல்யாணத்தன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்க, அது உலகமாக போயின்னு எங்களுக்கும் தெரியும். நாங்க திரும்பி ஒரு வார்த்தை சொல்லுவோம், நீங்க மட்டும் என்னவா, என்ன பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு எப்படி இருந்தீங்களோ அப்படியா இருப்பீங்க. பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு மண்டை நிறைய முடி இருக்கும், இப்ப வெறும் மண்டை மட்டும் தான் இருக்கும். உங்களை பொண்ணு பார்க்க வந்தாங்களா? என்னது, உங்களை பொண்ணு பார்க்க வந்தாங்களா? என்ன சார் இப்படி? அவங்க நம்பர் இருக்கா? 250 பேர் பொண்ணு கேட்டு வந்தாங்க சார். 250 பேர், நீயா நானானு போட்டி என்ன பொண்ணு அறந்தாங்கில வந்து விசாரிச்சு பாருங்க. அறந்தாங்கி பேரழகி நிஷான்னா தான் எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் பொறுத்துங்க, உங்களுக்கு 150 ரூபாய் சேர்த்து தரேன். கொஞ்சம் அவ்வளவு பேரே நீ பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னு நினைக்காதீங்க. இது பொண்ணான்னு பார்க்க வந்திருக்காங்க. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அம்பிட்டு பேரோட எல்லாம் வந்து ஓடிட்டாங்க. அதான் பொண்ணு பார்க்க வந்தவன் சேர் நினைச்சு இந்த பிள்ளை மேலே வேலை உட்கார்ந்து இருக்கான். பொண்ணை வர சொல்லுங்க. ஹலோ எந்திரிங்க, நீங்க இந்த அவமானம் எனக்கு தேவையா சார்? உண்மையிலே சொல்றேன் சார். என்னெல்லாம் பொண்ணு பார்க்க வந்தப்ப என்னுடைய அன்பு தம்பிகளுக்கு நிறைய பேர் இருக்கீங்க கல்யாணம் ஆகாம, அவங்களுக்கு அக்காவா ஒரு டிப்ஸ் சொல்றேன்டா. சொந்த பந்தத்தோட போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துரு, அதுதான் உனக்கு நல்லது. நீ சொந்த பந்தத்தோட போகாம பொண்ணுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறேன்னு தனியா பார்க்கலாம்னு நினைச்சு போவ. பொண்ணு வித்தவுட் மேக்கப்ல உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கும், அது வேணாம். ஏன்னா நான் கொடுத்தேன். எங்க வீட்டுக்காரு எங்க மாமியார் மாமனோட வரலங்க, தனியா வந்தான் லூசு பையன். நான் வாசல்ல நைட்டி போட்டு நின்னுகிட்டு இருந்தேன். நான் நைட்டி போட்டா எப்படி இருப்பேன்னு வேணா பிக் பாஸ்ல போய் பார்த்துட்டு வாங்க. 77 நாள் மட்டும் போட்டிருந்த ஐயா, 77 நாள் அந்த கொடுமையை அனுபவிச்சுட்டு வெளியில வந்தேங்க. வந்த உடனே முதல் போன் கால் எங்க வீட்டுக்காரர் தாக்கா பண்ணேன். ஏங்க ஓட்டு போட்டீங்களா இல்லையா? போட்டேன்டி. ஓட்டு போட்டா நான் எப்படி வீட்டை விட்டு வெளில வருவேன்? நீ வெளியில வரணும் தாண்டி வேற ஆளுக்கு ஓட்டு போட்டேன். அந்த பிங்க் கலர் நைட்டியை போட்டு 7 வாரமா அதையே போட்டு சுத்திக்கிட்டு தெரியுற. நான் நைட்டி போட்டு வாசல்ல இல்ல, உண்மையிலே நல்ல விஷயம். நைட்டி எல்லா பெண்களும் போடணும். நீங்க 77 நாள் இருந்திருக்கீங்க, நைட்டி போடலாம். வாரம் நைட்டியை மாத்திருக்கலாம்.
சார் அதே பிங்கலண்ட் 74 போட்டு டிவில வாட வருது. ஐயா என்கிட்ட டிவி கூக்க புடிச்சிட்டு டிவி வருதுடா. என்கிட்ட போகும்போது ஒருத்தன் சொன்னா 8 மணிக்கு மேல டிவில காட்ட மாட்டாங்கன்னு. விளங்காதவன் 8 மணிக்கு மேல தான் காமிச்சிருக்காங்க. நான் ஒரே நைட்டியை போட்டு சுத்தி இருக்கேன். ஆனா நீ நைட்டி போட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தேன் சார். எங்க வீட்டுக்காரங்க இருந்து வந்ததை எங்க அம்மா பாத்துட்டாங்க. எரும மாடு மாப்பிள்ள வர்றாரு வீட்டுக்குள்ள வாடினாங்க. நான் வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ள ஓட, அந்த ஆளு வீட்டை விட்டு ஓட. இப்படி ஒரு காண்டாமிருகத்தை யாரா புடிச்சு கட்டி வச்சாங்கன்னு எப்படியோ கல்யாணம் ஆயிருச்சுங்க. ஆனா வாழ்க்கையில எது தெரியுமா சந்தோஷம்? என்ன பொறுத்த வரைக்கும் இங்க நிறைய பேர் இருக்கீங்க. பொண்டாட்டி அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அழகா இருக்கணும். வாழ்க்கையில எது நடந்தாலும் கொண்டாடமா மாத்திக்கங்க சார். ஏன் தெரியுமா? நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணு இருந்தாலும் நம்ம தோத்து போயிருவோம் சார். அதுல இன்னைக்கு பசங்க தேவலைங்க. இன்னைக்கெல்லாம் பசங்களுக்கு எப்பேற்பட்ட பொண்ணு ஒண்ணு கேட்டா அவன் தெளிவா இருக்கான். எனக்கு பொண்ணு இருந்தா போதும்டா, எதையாவது ஒண்ணு குடுக்கணும் தயவு செஞ்சு. ஏன்னா பூரா சிங்கிளா தெரியுறாங்க. ஆனா ஒரு கட்ட வரைக்கும் போய் உனக்கு பொண்ணு எப்படி இருக்கும்னு கேட்டு பாருங்களேன். எனக்கு பொண்ணு கிளி மாதிரி இருக்கணும். ஏன்னா உட்காந்து தர்மபுரி பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கணும்ல. இன்னும் சில பேர் இன்னும் தெளிவா கேட்பான், சுண்டுனா ரத்தம் வரணும், நல்லா சொறி சரங்குற பொண்ணா பார்த்து கட்டுங்க. அப்ப நாங்கெல்லாம் எங்க போய் முட்டிக்கிறதா? நிஜமா சொல்றேன் சார். வாழ்க்கையில நமக்கு எப்பேற்பட்ட மனைவி வேணும்னு நீங்க தீர்மானிச்சுக்கோங்க. அனுஷ்கா மாதிரி இருக்கணும், நயன்தாரா மாதிரி இருக்கணும், நமிதா மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு கடைசி வரைக்கும் அவ நமக்கு உண்மையா இருக்கணும்னு நினைச்சு பாருங்களேன். அந்த வாழ்க்கை தான் சார் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அதை இன்னைக்கு நிறைய பசங்க ஏற்படுத்திக்கணும். ஆனா எங்க வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவார், என்ன நான் ஒருவேளை அழகா இல்லையோன்னு வருத்தப்படுவேன். அவர் சொல்லுவார், சார் நீ உலக அழகி இல்லையடி, ஆனால் என் உலகத்தில் நீ மட்டும் தானடி அழகின்னு சொல்லுவார். இவ்வளவு அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? நம்மகிட்ட சொல்லுவார்ல, நான் என் ஒய்ஃப்ட நிறைய ஜோக் அடிப்பேன்னு. இதான் முதல் ஜோக். அப்படிலாம் கிடையாது சார். நிஜமா சொல்றேங்க. வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய பேர் குடும்பத்துல இந்த தீபாவளி வந்துருச்சு திண்டாட்டம், அது வந்துருச்சு திண்டாட்டம். உங்களுக்கு செலவு. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா குடும்பத்தோட இருங்க சார். அதை விட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. இவ்வளவு பேசுறீங்கல்ல நடுவர் அவர்களே, நானா எங்க வீட்டுக்காரோட கார்ல போகணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. எனக்கு எங்க வீட்டுக்காரோட எனக்கு இல்லங்க, தமிழ்நாட்டுல பிறந்த எல்லா பொண்ணுங்களுக்குமே டூ வீலர்ல போறதுதான் ரொம்ப பிடிக்கும். பாருங்க கைத்தட்ட ஆடி பின்னாடி உக்காந்துக்க, மாம அப்படி வேட்டி கட்டி முன்னாடி மீசையை முறுக்கிட்டு உக்காந்து, நாங்க பின்னாடி உக்காந்து அப்படி புறம்போக்கு நிலத்தை வளைச்சு போட்ட மாதிரி இடுப்ப கெட்டியமா பிடிச்சிட்டு போறதெல்லாம் பாசத்துல கிடையாது. மவனை விழுந்தாலும் 2 பேரும் சேர்ந்தாப்புல விழுகணும். என்னைய தள்ளிவிட்டு நீ இன்னொரு கல்யாணம் பண்ணி பிள்ளை பெத்துருவியா நீனு? நானும் எங்க வீட்டுக்காரன் இன்னைக்கு டூ வீலர்ல போயிட்டு இருக்கோம் சார். நீங்க பரவாயில்ல மேடம். பிரபு சார் எப்படி வண்டி ஓட்டி போனார் பாத்தீங்களா? எப்படி ஓட்டினாரு? நின்றுகிட்டே ஓட்டி போவார். ஏன் சார்? ஏன்னா எல்லாமே அவங்க சம்சாரம் உட்காந்து ஒரு இடம் இருக்காது. எடு வண்டி அப்படின்றாரு, டக்குன்னு ஒரிச்சாப்புல இருப்பார். அன்னைக்கெல்லாம் நான் டூ வீலர்ல போயிட்டு இருக்கேன் சார். எங்க வீட்டுக்கார்ட்ட காதுல கொஞ்சம் அப்படி, அது புதுசா கல்யாணம் ஆனச்சு, அப்படி குசு குசுன்னு ஏதாவது ஒவ்வொரு சிரிப்பும் ஒரு கேவலமா தான் இருக்கும். இப்படி காதுல குசு குசுன்னு பேசினா பக்கத்துல வந்தவன தெரியாம இடிச்சிட்டாரு சார். அப்படியா? தெரியாம இடிச்சிட்டாரு. தப்பு எங்க மேலதான். நான் உடனே சாரி கேட்டேன், மேடம் நான் கொஞ்சம் டீசென்டான ஆளு, சாரிங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, எங்க வீட்டுக்கார மேலதான் தப்புன்னு. அந்த ஆளு ரோசக்காரனுக்கு பிறந்திருப்பான் போல. வண்டியை ஓரம் கட்டி எங்க வீட்டுக்கார பார்த்து கேட்டா இருறா யாரும் என்ன பேமெண்ட் குறைச்சுறாங்க? வண்டி ஓட்ட தெரியாது உனக்கு? கண்ணு எங்க வச்சிருக்க? பின்னாடி ஒரு ஃபிகர் உட்கார்ந்து இருந்தா உனக்கு கண்ணு தெரியாதான்னு அவன் போயிட்டான். இருங்கடி வர்றேன். எங்க வீட்டுக்காரர் வண்டியை ஓரம் கட்டிட்டு 1 மணி நேரமா சிரிக்கிறாரு சார். ஏன்டா சிரிக்கிறேங்கிற? உடனே ஒருத்தன் ஃபிகர் நான் பாரு சிரிப்பு அடக்கவே முடியலன்னு. நான் தெரியாம கேக்குறேன். இந்த ஒரு காலத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஒல்லியாதான் மேடம் இருந்தோம். இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி இப்படி நான் என்னுடைய அன்பு தம்பிகளா இருக்கட்டும், தங்கையா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், உடம்பு குண்டாயிருச்சேன்னு வருத்தப்படாதீங்க. நான் பண்ண முட்டாள்தனத்தை நீங்க பண்ணாதீங்க. நான் குண்டா இருக்கேனேன்னு லெமன், தேன், ஹாட் வாட்டர், பனாயில தவிர எல்லாத்தையும் குடிச்சேன். கடைசியா ஒருத்தன் சொன்னா நிறைய கோதுமையா தின்னுன்னா 25 கிலோ கோதுமை வாங்கினேன். கோதுமை குறைஞ்சு நான் குறையல. இப்படியே தின்னுகிட்டு இருந்தேங்க. ஆனா எங்க வீட்டுக்காரர் நான் குண்டா இருக்கேன்னு வருத்தப்பட மாட்டாரு சார். பக்கத்து வீட்டுக்காரன் வருத்தப்படுறான். எங்க வீட்டுக்காரர் வண்டி எடுக்கிறாரு, நான் போய் பின்னாடி உட்கார்றேன். பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கறான், காலையில இவ்வளவு லோட தூக்கிட்டு எங்க போறீங்கிறான். சரி நம்ம இந்த உடம்ப குறைச்சிடலான்னு எங்க வீட்டு மொட்டை மாடியில 2 நாளா வாக்கிங் போயிட்டே இருந்தேன். கீழே இருந்து எங்க மாமனார் கத்துறாரு, இருக்க பில்டிங் இறங்குது, மரியாதையா நீ இறங்குனாரு. ஆனா வாழ்க்கையில எப்பவுமே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல யார் அழகு? நான் தொடர்ந்து இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த உலகத்துல யார் அழகு தெரியுமா? ரொம்ப வெள்ளையா இருக்கிறவங்க, நிறைய முடி இருக்கிறவங்க, பயங்கரமா ட்ரெஸ் பண்றவங்க, அவங்க எல்லாம் அழகே கிடையாது.
கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு இந்த உலகத்துல நாம தாண்டா அழகுன்னு நினைக்கிறான்ல, இந்த செல்ஃப் லவ்னு இருக்குல்ல, அவனையே அவன் லவ் பண்றான்ல, உலகத்திலேயே அவதான் சார் அழகு. அப்படி பார்த்தா நான் மேடைக்கு மேடை சொல்லுவேன், நான் தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய அழகின்னு சொல்லுவேன். அந்த தன்னம்பிக்கை இருக்குல்ல, அது வேணுங்க இன்னைக்கு எல்லா பிள்ளைங்கள்ட்டையும். யாரோ ஒருத்தன் நம்மளை கிண்டல் பண்றான்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்பட்டு வீட்டுக்குள்ளேயே முடக்கி கிடக்க கூடாது. நம்ம எங்க தெரியுமா ஜெயிக்கணும்? நாம தோத்து போறேன்னு சொல்றான்ல, அவன் முன்னாடி போய் ஜெயிக்கும் போதாங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை நீங்க எல்லாருமே கொண்டாட்டமா எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே நாங்க எல்லாருமே ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்ட அன்பு உறவுகள், உங்க எல்லாருக்குமே நன்றி கூறி, நடுவர் அவர்களே, வாழ்க்கை ஒரு நாளும் திண்டாட்டம் கிடையாது. நெகட்டிவா நீங்க பேசவே கூடாது. இந்த பட்டிமன்றத்துல பிள்ளையார் சொல்லி போட்டதுல இருந்து நெகட்டிவா போயிட்டு இருக்கு. நீங்க உங்க வாயிலேருந்து நம்ம திண்டாட்டம்னு சொல்லவே கூடாது. ஆட இருந்து தோடா, இன்னும் எனக்கு இறங்கலையாடா, எங்க வாங்கணும்னு சொல்லுடா அந்த கடையை அட்ரஸ், போய் கடையை மூடிட்டு வந்துடுறேன் இன்னைக்கு. பாட்டை மூடியோட குடிச்சிட்டான் போல பாவம். என்னங்க சார், ஒரு அழகான பெண்ணுக்கு நடக்கிற கொடூரத்தை பாருங்க சார். என்ன சார் கிழிச்சிட்டீங்க? கொஞ்சம் அழகா இருந்தா இப்படி ஈட்டிசிங் பண்றானுங்களே சார் இந்த பசங்க. இதுக்கு தான் சார் எங்க அப்பா என்னைய பொத்தி பொத்தி வளர்த்தாரு. நீங்க உள்ள ஊருக்குள்ள மதியன் பாளையத்துக்குள்ள வரும்போதே அந்த என்ட்ரன்ஸ்ல ஒரு 15 பேர் நின்று இருந்திருப்பாங்க தெரியுமா? ஆமா சார். உள்ள உங்களை விட கூடாதுன்றதுக்காக அந்த 15 அதுதான் சார். அதே மீறி வந்துட்டீங்கன்னு சொல்லி அவங்க வந்துட்டாங்க. எப்படி வந்து இருங்க வர்றேன். உண்மையிலேயே உங்க வாயிலேருந்து, ஏன்னா நீங்கள் என்னைக்குமே பேச்சாளர்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர், தூய்மையான உள்ளத்திற்கு சொந்தக்காரர். எங்களுக்கெல்லாம் கலக்கப்போவது யாரு போகும்போது குறிப்பா எனக்கு நிறைய புத்தகம் கொடுத்து இன்னைக்கெல்லாம் ஒரு கான்ட்ரவர்சியே போயிட்டு இருக்குங்க. அதை கூட நான் உங்கள்ட்ட பேசலாம்னு நினைச்சேன். சில பேரை எப்படி புத்தக கண்காட்சிக்கெல்லாம் கூப்பிடுறீங்க அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அதனால எனக்கு என்ன பெரிய வருத்தம்னா, எங்க எதை பேசணும்னு கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். மதுரை முத்து வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு ரூம் நிறைய புத்தகங்கள் நிறைய இருக்கும். சோ அந்த மாதிரி சில நேரங்கள்ல சில மேடைகள் எங்களுக்கும் கை கொடுக்குங்கிற நம்பிக்கையோட நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நல்ல மனிதர், உங்க வாயிலேந்து வாழ்க்கை கொண்டாட்டம் தான் நீங்க தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று சொல்லி பேச்சாளர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் கூறி, வந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் டா. அருமை அருமை அருமை. பாத்தீங்களா, எனக்கு மாறி அவங்களுக்கு இருமல், அந்த இருமலோடையும் உங்களை பேசி கலகல போட்டுறது ரொம்ப அழகா பேசியிருக்காங்க. இங்க எல்லாருமே நம்மளுடைய அன்புக்காக வந்திருக்காங்க. நம்முடைய அன்புக்காக அதான் முக்கியம். எல்லாம் கடுமையான வேலை இருந்தாலும் சொல்லும்போது தட்டக்கூடாது. தம்பி வந்து நிறைய பொறுப்புகள், இயக்கம் அது இதுன்னு சொல்லி நிறைய பொறுப்புகள் இருந்தாலும் கூப்பிட்டும் போது மறுக்காம 10ஆம் தேதி வச்சு மறு 8ஆம் தேதி அதுக்கும் சரினார். அதில் அன்னபாரதியில் அவங்க ஏரியாவுக்குள்ள எங்க வாழை மரம் கட்டியிருந்தாலும் போய் பேசு அரை மணி நேரம். என்ன சார் வாழை மரம் ஒரு 10 நிமிஷம், ஏமா இலை விடுமா, பரவாயில்ல சார் 2 இலை வச்சு உட்காந்து சொல்லிட்டு போறேன். இப்போ இவங்கெல்லாம் இழுத்துட்டு கொண்டு வரதான் கடினம். அதை விட உங்களை எனக்கு பிடிச்சது, தொடங்கினதுலேருந்து இன்ன வரைக்கும் யாரால உட்கார முடியும்? உட்கார்ந்து ரசிச்சிருக்கீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி கொண்டாட்டமா திண்டாட்டமா. அதே போல அண்ணன் வழக்கறிஞர் சின்னசாமி அவர்கள் எப்போ வாரீங்க, எங்கள் மக்கள் சிரிச்சா போதும் மகிழ்ச்சியாக இருந்தா, அதான் சொன்னார். அதுலேயும் தாய் குளங்கள் நீங்கள் கைதட்டி சிரிச்சா எனக்கு பெரிய மகிழ்ச்சி. உங்களை நீங்களே பாருங்க, ரொம்ப கஷ்டம். பெண்களை சிரிக்க வைக்கிற கஷ்டம். ஒரு அம்மாட்டெலாம் பல் டாக்டர் சொன்னார், எங்கள் பல்ல காட்டுட்டா அடுத்த ஆட்ட பல்ல காட்டுற வழக்கம் எங்கள் பரம்பரைக்கே கிடையாது அப்படின்னு. அப்புறம் எப்படி அவர் பல்ல பார்ப்பார்? ஆனால் சொல்கிறேன் நண்பர்களே, இவ்வளவு பேர் சொன்னாங்க, அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு ஒரு பேச்சு. உண்மையிலேயே சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன் இந்த மேடையில், அன்புக்குரிய இளைஞர்கள் சொல்லி அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் தெரியுமா? கடனை உடனே வாங்கி பசுமாடை விற்று வட்டிக்கு வாங்கி என் மயன் ஆங்கிலத்தில் பேசணும், பேண்ட் செட்டை போட்டு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு பள்ளிக்கூடத்தில் வச்சு வாழ்நாள் முழுவதும் கடனை கட்டிக்கிட்டு நம்மளை படிக்க வச்சு அழகு பார்த்தாரு பார்த்தீங்கன்னா, அவர் தாங்க ஒவ்வொரு இளைஞனுக்கும் சூப்பர் ஸ்டார். அதேடா, ஒரு ஏழை மாணவனுக்கு நல்ல நூல் எது, நல்ல நூலகம் எது? அவங்க அப்பாவுடைய கஷ்டம் தான் ஒரு ஏழை மாணவனுக்கு சிறந்த பாடம், சிறந்த புத்தகம். இதை விட என்ன? ஆனால் இன்னைக்கு அப்படி இருக்கா? இருக்கும்போது அவருக்கு சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க. இறந்த பின்னாடி சுடுகாட்டில் போய் படைக்கிறது, படையல் பண்ணுறோம். எங்கள் தாத்தா விரும்பி சாப்பிடுவார். இருக்கும்போது 2 அதிரசம் சேர்த்து கொடுத்தா இன்னும் ஒரு 10 நாளைக்கு இருந்திருப்பார். இதை யாரும் செய்கிறது? அதனால அன்பு செலுத்துகிற இடம். அவங்கெல்லாம் எல்லாரும் 3 பேர் ஒரே விஷயத்தை என்ன சொன்னாங்க? பாராட்டுங்கள். மனைவி அந்த வெக்கையில் டீ கொடுத்துட்டு அப்படி நிற்பாங்க, அடுப்படியிலே கிடக்கக்கூடிய ஒரு உருவம். டீ கொடுத்துட்டு பக்கத்தில் நிற்கிறாங்க, எதுக்கு? வெட்டுக்குன்னு கலாசம் முடின்னு போறக்கா? டீயை பற்றி பாராட்ட மாட்டாங்க. வாழ்நாளில் எல்லாருக்கும் ரிட்டையர்மெண்ட் உண்டு. ஆம்பளைக்கு பூரா தன் வாழ்நாள் முழுவதும் ரிட்டையர்மெண்டே இல்லாமல் நாளைக்கு 10 மணிக்கு சாகுற மாதிரி இருந்தா கூட
முத நாள் 8 மணி வரைக்கும் சமைக்கக்கூடிய சமையல் வேலை செய்யற சாதாரண விஷயமா? அதான் சார். இப்போ 3 பேர்ல நீங்க என்னவா இருக்கீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். நீங்க என்னவா இருக்கீங்க? நீங்க ஹவுஸ் ஒய்ஃப். நீ என்னப்பா? இந்த 2 பேரும் கேட்டேன், 2 பேர் தான் கேட்டேன். 2 பேர் என்ன சொல்லியிருக்காங்க? ஹவுஸ் ஒய்ஃப், ஹவுஸ் ஒய்ஃப். 2 பேர்ல யாராவது என் புருஷனுக்கு ஒய்ஃபா இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்களா? கிடையாது. அப்புறம் எப்படி அவன் சொல்லுவான்? வீட கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்த அவன் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், அப்ப இவன் அனாதையா இருக்கான். அதுல என்ன, எங்கம்மா போற? எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். கடனை உடனே வாங்கி கட்டினா உங்க அப்பன். என்னைக்காவது ஒரு அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொல்றீங்களா? பாட்டு மட்டும் உங்களுக்கு, மணமகளே மணமகளே வா வா. இவன் செம்மறியாடு மாதிரி பின்னாடி போறான் பாவம். அவனுக்கு ஒரு பாட்டு போட்டேன்னா அவனுக்கு மணமகனே மன சந்தோஷப்படுவால. சரி, மணமகன் கூட போட வேணாம்யா, மடப்பையலே மடப்பையலே வா வா. சந்தோஷம். நான் தாங்க அது இவங்களை மட்டும் வலது கால் எடுத்து வச்சு வாமா. ஏன் எங்களுக்கெல்லாம் காலே இல்லையா? என்னையெல்லாம் ஒருவேன் சொல்ல, நான் விடுவேனா? அளவோண்டு போன் கால் எடுத்து வச்சுட்டு போனேன். அப்படி 2 பக்கம் இருக்கு. இந்த இடத்துல எது செய்க்குதுன்னா, ரொம்ப பொதுவாகவே கணவன் மனைவி மட்டும் சொல்லல, சமுதாயத்தில்னு சொல்லிப்பாரு. நட்பு பாருங்க, அது மாதிரி ஒரு அழகான விஷயம் இல்லைன்னு சொல்லி அன்னபாரி ஆரம்பிச்சாங்க. மதியோன் பாளையம்னாலே நட்பு தாங்கன்னாங்க. அந்த நட்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த கையும் இந்த ஐயும் போல இருக்கணும். இதுல காயம் பட்டா கண்ணுல இருந்து தண்ணி வரும், கண்ணில் தண்ணி வந்த உடனே இந்த ஐ போய் துடைக்கும். இது மாதிரி இருந்தா தாங்க அது சரியான நட்பு. இருக்கா? ஏன்னா எல்லாம் பேசுறாங்க ஆன்மீக மேடை, அதனால ஒன்று சொல்றேன். ராமனை பார்ப்பதற்கு குகன் மீனும் தேனும் கொண்டு போயிருக்காரு. ராமனுக்கு அதிர்ச்சி, இப்படி ஒரு காம்பினேஷன் நம்ம பார்த்ததே இல்லையப்பா. அதெல்லாம் மீனும் தேனும் ஒண்ணுமே பொருந்தலையே. அதுக்கு குகன் சொன்னாரு, கடலின் ஆழத்தில் இருப்பது மீன், மலையின் உயரத்தில் இருப்பது தேன். என் நட்பினுடைய ஆழத்தையும் உயரத்தையும் நீ தெரிஞ்சு கொள்ளணும் தான் 2ஐயும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து. இது சார் முன்னோர் சொன்ன அப்புறம் கடைபிடிச்சாலே போதும், சந்தோஷமா இருக்கும். மகாபாரதம் என்ன சொல்லுது பாத்தீங்களா? அது என்ன சொல்லுது? எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றது, நண்பர்கள் எப்படி இருக்கணும், சகோதரர்கள் எப்படி இருக்கணும் சொல்றதா ராமாயணம். எப்படி இருக்கக்கூடாது சகோதரர் சொல்றதா மகாபாரதம். அதெல்லாம் செய்யறோமா? இந்த அழகான மேடை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நாங்க வராத ஊரு, இது வரைக்கும் வராத ஊர்ல இவ்வளவு பெரிய கூட்டம் கூடி எங்களை ஆர்ப்பாட்டத்தோடு கடைசி வரைக்கும் இருந்து உபசரிச்சை பார்த்தீங்களா? அதுதான் சந்தோஷம். இப்ப கொண்டாட்டமா திண்டாட்டமான்றதுல என்ன சொல்ல போறோம்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லும். அவங்க இன்ன வரைக்கும் அவங்க ஏங்கி பாசிட்டிவா சொல்லுங்க, எங்களுக்கு பாசிட்டிவா சொல்லுங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அதான் விஷயம். எப்பயுமே மனைவி ஒரு மனுஷியாக மதிச்சு பழகுங்கள். நான் சம்பளம் வாங்குறேன், நீ வீட்டில் சும்மா இருக்க அப்படின்னு சொல்லாங்க. சும்மா இருக்கிறதா இருக்குல்லே கஷ்டம். சீரியல் பார்க்குறேன்னு திட்டாங்க. அவங்களுக்கு என்ன பொழுதுபோக்கு இருக்கு பார்த்தீங்களா? அதனால தான் சொல்றது, ஆண்கள் தன் வாழ்நாளில் மறக்கக்கூடாத 2 பேர் யார் தெரியுமா? உங்க பழைய ஆளை நினைச்சுறாங்க. 2 பேர் வாழ்நாளில் மறக்கவே கூடாத 2 தெய்வங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, உன்னை கருவில் சுமந்தவளையும் உன் தாய், உன் கருவை சுமந்தவளை. இந்த 2 பேர் தாங்க சார். வேற வழி இல்லை. முன்ன பின்ன இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணி. சமரச வாழ்க்கை இல்லை என்றால் சம்சார வாழ்க்கை இல்லை. பாத்தீங்களா? சொல்றாங்கல்ல. நிறைவா என்ன சொல்றேன்னா, எல்லாரும் இணைந்து வாழ்வோர்கள் அல்ல, இணைந்து விட்டோமே என்று வாழ்பவர்கள் தான் இந்த தேசத்தில் அதிகம். இருந்தாலும் அதை பூரிப்போடு மகிழ்ச்சியோடு, உலகத்திலே சந்தோஷமான இடம் இந்த இடம் நினைச்சோம்னா சந்தோஷம் சார். உலகத்திலே சந்தோஷமான நபர் என் பக்கத்தில் இருக்க நினைச்சா சந்தோஷம் சார். நாம சந்தோஷமான இடத்துல இருக்க நினைக்கிற விட நாம இருக்கிற இடத்த எப்பயும் சந்தோஷமா வச்சுக்கிறோம் நினைங்க. அது மாதிரி சந்தோஷமான விஷயம் எதுவும் கிடையாது சார். எப்பயுமே வன்முறை பேச்சு பேசாம இருக்க போற கொஞ்ச நாள் பின்னாடி ஐயோ வருத்தப்படாம இருக்கும்போது அன்பான வார்த்தையில பேசி மகிழ்ச்சியா இருப்போம். எங்களை அன்போடு அழைத்து பெருமை சேர்த்தவங்க அத்தனை பேருக்கு நன்றி சொல்லிக்கிறோம். கேட்டு உங்களுக்கு நன்றி சொல்லி, எப்பயுமே அவங்க சொன்ன மாதிரி பாசிட்டிவாவே பேசுவோம், பாசிட்டிவாவே வாழ்க்கையை கொண்டு போவோம். எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு நன்றிங்க. இந்த விஷயத்தை டீ கொடுத்தா கூட நன்றிங்க சொல்லி பாருங்க. வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். வாழ்க்கை கொண்டாட்டம் இல்லை என்றால் இவ்வளவு மின் விளக்குகள் இருக்குமா, இவ்வளவு மகிழ்ச்சிகள் இருக்குமா, 10 நாள் திருவிழா நடக்குமா? அதனால எப்பயுமே மகிழ்ச்சியாவே இருப்போம், கொண்டாட்டமாவே இருப்போம் என்று சொல்லி உங்களை அத்தனை பேரையும் வணங்கி வாழ்த்தி நன்றி சொல்லி, நல்ல ஒளிவரிங்க நிறுவனம், ஒளிவாங்கி நிறுவனத்திற்கும் காவல்துறை அதிகாரி பெருமக்களுக்கும் வந்திருந்த சிறப்பு விருந்தினருக்கு நன்றி சொல்லி உங்களிருந்து என்னுடைய பட்டிமன்ற குழுவினர்கள் நன்றி வணக்கம்.